எபிசோடு 20. காட்டேரி போல வேஷமிட்டு சிவா ரேகாவை பயமுறுத்த அவள் பயந்து அலறி காரிலேயே மயங்கி சரிந்தாள். இதுக்கு இப்படி மயங்கி விழறாளே, என்ன சட்டைய பிடிச்சு இழுத்த மாதிரி அந்த காட்டேரி இவளை பிடிச்சு இழுத்திருந்தா என்ன ஆயிருப்பாளோ என்று நினைத்தபடி காரிலிருந்து இறங்கிய சிவா ரேகா இருந்த கார் கதவை திறந்து அவளை தன் கைகளில் ஏந்தியபடி உள்ளே சென்றான். அவர்கள் இருவரும் வருவதற்குள் தாங்கள் வரும் வழியில் நடந்ததை எல்லாம் தன் அப்பாவிற்கும் விக்ரமிற்கும் பயந்தபடியே சொல்லிக் கொண்டிருந்தாள் மிருதுளா. அதற்குள் சிவா ரேகாவை கையில் தூக்கி கொண்டு வருவதை பார்த்தவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. சிவாவின் முகம் சட்டையெல்லாம் சிவப்பாக இருக்க அதை பார்த்த மிருதுளா பதறி சிவாவின் அருகில் வந்து, சிவா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் உங்க முகம் சட்டையெல்லாம் ரத்த சிவப்பா இருக்கு என்று கேட்டாள். அது ஒன்னும் இல்ல மிரு, சும்மா ரேகாவை பயமுறுத்த என்று சங்கடமாக சிவா மிருதுளாவை பார்த்து சொல்ல, மிருதுளாவை மிரு என்று சிவா செல்ல பெயர் வைத்து கூப்பிடும் அளவிற்கு அதற்குள் சிவா அவளுடன் நெருங்கி விட்டானா என்று விக்ரம் புருவம் சுருங்க அவனை பார்த்தான். மிருதுளா சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டவள், என்ன சிவா, அவளை ஏற்கனவே பயந்து போயிருந்தா, நீ வேற அவளை தனியா பயமுறுத்தணுமா என்று அவனை செல்லமாக கடிந்து கொண்டாள். சிவா மிருதுளாவிடம் மன்னிப்பு கேட்டபடியே அங்கிருந்த சோஃபாவில் ரேகாவை கொண்டு வந்து படுக்க வைத்தான். மிருதுளா தண்ணீர் கொண்டு வந்து லேசாக ரேகாவின் முகத்தில் தெளிக்க சில்லென்று நீர் படவும் மயக்கத்தில் இருந்த ரேகா தன் இமைகள் சுருக்கி மெல்ல மெல்ல கண் விழித்தாள். கண் விழித்ததும் தனக்கு எதிரே நின்றிருந்த சிவாவை தான் பார்த்தாள். அவன் இன்னமும் அதே குங்குமம் அப்பிய சட்டையுடன் நின்றிருக்க, அவன் அருகில் விக்ரமும் நின்றிருக்க பதறியபடி சோஃபாவிலிருந்து எழுந்த ரேகா, ஐயோ காட்டேரி, காட்டேரி, அம்மா, இந்த 2 காட்டேரி கிட்ட இருந்து என்னை யாராவது காப்பாத்துங்க என்று கத்தியபடியே வெளியில் ஓட போக அவளை பிடித்து தன் அருகில் நிற்க வைத்த மிருதுளா, ஏய் ரேகா, அமைதியாரு, கத்தாத, எங்கேயாவது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நீ சத்தம் போடுறது காதுல விழுந்துற போது. சிவா உன்னை பயமுறுத்ததான் அப்படி செஞ்சிருக்கான், அவன் காட்டேரியும் இல்ல கத்திரிக்காயும் இல்ல என்று ரேகாவை சமாதானம் செய்ய மிருதுளா முயல, இன்னும் அதே பயந்த முகத்தோடு தனக்கு எதிரே நின்றிருந்த சிவாவையும் விக்ரமையும் மாறி மாறி ரேகா பார்க்க, சிவா ரேகாவை பார்த்து, நான் சும்மா உன்னை பயமுறுத்ததான் அப்படி காட்டேரி மாதிரி பேசி நடிச்சேன், இங்க பாரு, என் உடம்புல இருக்கிறதுலாம் ரத்தம் இல்ல, வெறும் குங்குமம் தான் என்றான் சிவா. காட்டேரி நிறைய பொய் சொல்லும், என்னை ஏமாத்தி என் ரத்தத்தை குடிக்கதானே, உனக்கு ஒன்னும் இல்லன்னு என்கிட்ட நீ பொய் சொல்ற என்றாள் ரேகா. சத்தியமா நான் பொய் சொல்லல ரேகா, வேணும்னா இதோ என் பக்கத்துல உண்மையான காட்டேரி விக்ரம் நிக்கிறான் பாரு, அவங்கிட்ட வேணா கேட்டு பாரு, இவ்வளவு நேரம் நான் எவ்வளவு அமைதியா இருந்தேன்னு கேளு என்றான் சிவா. தன்னை வைத்துக் கொண்டு காட்டேரி பொய் பேசும் என்று ரேகா சொல்வதும் அதற்கு சிவா தன்னை சுட்டி காட்டி பேசுவதையும் பார்த்த விக்ரமிற்கு கோபம் வரவில்லை, மாறாக சிரிப்புதான் வந்தது. உண்மையாகவே தான் ஒரு காட்டேரி என்பதை மறந்து இவர்கள் எல்லாம் தன்னிடம் சகஜமாக பழகுவதை நினைத்து உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டு கொண்ட விக்ரம் வெளியில் இறுகிய முகத்தோடு அவர்களை பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அவர்கள் எல்லாம் நிலைமை புரியாமல் சகஜமாக பேசிக் கொண்டிருக்க மிருதுளாவின் அப்பா திவாகர் வேகமாக சிவா அருகில் வந்தவர் அவன் உடலில் எங்கும் காயம் இருக்கிறதா என்று பார்க்க சிவாவை சட்டையை கழட்ட சொன்னார். எனக்கு எதுவும் ஆகல சார், அந்த காட்டேரி ஜஸ்ட் என் சட்டையை மட்டும் தான் பிடிச்சு இழுத்துச்சு, எனக்கு காயம் எல்லாம் எதுவும் ஆகல என்று சிவா சொல்ல, அத நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல சட்டையை கழட்டு என்றார் திவாகர். சிவா ரேகாவை சங்கடமாக பார்த்தபடி தன் சட்டையை கழட்டினான். அவனை முன்னும் பின்னும் திருப்பி அவன் கழுத்து முகம் கை எங்கும் காயம் இருக்கிறதா என்று பார்த்தார் திவாகர். நல்ல வேலையா உன் உடம்புல ஒரு சின்ன நகைக்கீரல் கூட இல்ல, உண்மையாவே நீ அந்த காட்டேரி கிட்ட இருந்து தப்பிச்சுதான் வந்திருக்க என்றார் திவாகர். இவன் எங்க தப்பிச்சு வந்தான், நானும் மிருதுளாவும் தான் இவனை அந்த காட்டேரி இழுத்துட்டு போகாம இருக்கிறதுக்காக எங்க உயிரை பணையம் வச்சு காட்டேரி கிட்ட போராடி இவனை காப்பாத்தணும் என்று பெருமையாக சொன்னாள் ரேகா. நான் அந்த காட்டேரியை விட்டு கொஞ்சம் தள்ளிதான் இருந்தேன், எனக்கும் அந்த காட்டேரிக்கும் நடுவுல பத்திரமா சிவா இருந்தான். ஆனா மிருதுளா தான் எதை பத்தியும் கவலைப்படாம அவளோட பேக்ல இருந்த ஏதோ ஒரு ஸ்ப்ரே எடுத்து அந்த காட்டேரியோட முகத்துக்கு நேரம் கையை நீட்டி அந்த ஸ்ப்ரே அடிச்சா, அது அந்த நேரத்துக்கெல்லாம் தடுமாறிடுச்சு, அதனாலதான் நாங்க அந்த காட்டேரி கிட்ட இருந்து தப்பிக்க முடிஞ்சது என்றாள் ரேகா. இவனையும் நாங்க தான் காப்பாத்தணும், எங்களையும் நாங்களே தான் காப்பாத்திக்கிட்டோம் என்று ரேகா சொல்ல, ஆமா, நீதான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன அந்த காட்டேரி கிட்ட இருந்து காப்பாத்தின, நான் சும்மாதான் இருந்தேன் அப்படித்தானே என்று கேட்டான் சிவா. ஆமா, நான் தான் அந்த காட்டேரி வருது, சீக்கிரமா காருக்குள்ள வாடான்னு உன்னை கூப்பிட்டா 2 நிமிஷத்துல காரை ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொன்னவன் தானே நீனு என்றாள் ரேகா. நான் கார் ரெடி பண்ணலனா இந்நேரம் அங்க இருந்து தப்பிச்சிருக்கவே முடியாது, அந்த காட்டேரி கையில மாட்டிக்கிட்டு 3 பேரும் இந்நேரத்துக்கு செத்து போயிருப்போம் என்றான் சிவா.
இவர்கள் இருவரும் இப்படி வாய் சண்டை போட்டுக் கொண்டிருக்க மிருதுளா தன் உயிரை பணயம் வைத்து சிவாவை காப்பாற்ற காட்டேரியின் முகத்தில் ஸ்ப்ரே அடித்ததை கேட்டதும் வேகமாக அவள் அருகில் வந்த விக்ரம் அவள் கையை பிடித்து தூக்கி பார்த்தவன் அவள் கையில் காயம் எதுவும் ஆகியிருக்கிறதா என்று பார்த்தான். அவள் கையில் காயமாகி இருக்க அதை பார்த்த விக்ரம் அவளை இழுத்து கொண்டு வந்து திவாகர் முன்பு நிற்க வைத்தவன், டாக்டர் இங்க பாருங்க, மிருதுளா கையில காயமாகி இருக்கு. அந்த காட்டேரி ஏதாவது இவளை கடிச்சிருச்சா இல்ல காயப்படுத்திருக்கான்னு பாருங்க என்று மிகவும் பதட்டமாகவும் உண்மையான அக்கறையுடனும் மிருதுளாவை அவள் அப்பாவிடம் கொண்டு வந்து நிற்க வைத்துவிட்டு கூறினான் விக்ரம். மிருதுளா விக்ரம் தன் மீது அக்கறை காட்டுவதை அதிசயமாக பார்த்தபடி தன் கையை அவள் அப்பாவின் முன்பு நீட்டிக்கொண்டு அப்படியே நின்றிருந்தாள். அவள் கையில் இருந்த காயத்தை பரிசோதித்த திவாகர், இது வேற ஏதோ காயம் விக்ரம், அந்த காட்டேரி இவளை எதுவும் காயப்படுத்தல என்றார் திவாகர். நிஜமாதான் சொல்றீங்களா? சரியா பார்த்து சொல்லுங்களேன், ஏதாவது கவனக்குறைவா இருந்துற போது என்று விக்ரம் மீண்டும் ஒரு முறை திவாகரை அவர் மகளின் காயத்தை சரிபார்க்க சொல்ல திவாகர் விக்ரமின் பதட்டத்தை பார்த்து சிரித்தபடியே அவன் திருப்திக்காக மீண்டும் ஒரு முறை தன் மகளின் கையில் இருந்த காயத்தை பரிசோதித்து விட்டு இது சாதாரண காயம்தான் என்று அவனை சமாதானம் செய்தார். மிருதுளாவை அழைத்து கொண்டு போய் காயத்திற்கு மருந்திட சொல்லி ரேகாவிடம் திவாகர் சொல்ல ரேகா மிருதுளாவை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். அவர்கள் இருவரும் உள்ளே சென்றதை உறுதிப்படுத்தி கொண்ட திவாகர் சிவாவிடம் வந்து, சிவா, அந்த காட்டேரி உங்க 3 பேரையும் அட்டாக் பண்ண வரல, அது உன்னை மட்டும்தான் தாக்க வந்திருக்கு என்றார் திவாகர். அவர் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியாக சிவா திவாகரை பார்க்க, ஆமா சிவா, உன் உடம்புல காயம் எதுவும் இல்ல, ஆனாலும் உன் வலது கழுத்து கையெல்லாம் ஈரமா ஒரு மாதிரி பிசுபிசுப்பா இருக்கு, நீ அதை கவனிச்சியா என்று கேட்டார் திவாகர். இப்போதுதான் சிவா தன் உடலை கவனிக்க அவன் கழுத்து தோள்பட்டையில் ஏதோ லேசாக பிசுபிசுப்புடன் இருப்பதை உணர்ந்தான். டாக்டர், நீங்க சொன்ன மாதிரி தான் இருக்கு என்று சிவா சொல்ல, அந்த காட்டேரி யாரையும் குறி வச்சு தாக்குறதெல்லாம் ரொம்ப ரேர். அதுங்க பசி ஆத்திக்கிறதுக்காகவோ இல்ல வேட்டையாடுறதுக்காகவோ யாராவது கிடைச்சா போதும். ஆனா ஒரு குறிப்பிட்ட நபரை கொல்லணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா தன்னோட எச்சத்தை அதுக்கு மேல தெளிச்சுட்டு அந்த காட்டேரிங்க போயிடும். அப்படின்னா இந்த பொருள் எனக்கு சொந்தமானது, இதை வேற யாரும் எடுக்க கூடாதுன்னு மற்ற விலங்குகளுக்கு அறிவுறுத்துறதுக்காக இப்படி செய்யற ஒரு செயல் இது. இது பிறப்பிலேயே மனுஷனா இருந்தாலும் இப்ப உடல் அளவுல அதுவும் ஒரு மிருகம் தான் சிவா. அநேகமா அந்த காட்டேரி இந்நேரம் நம்ம வீட்டை சுத்திதான் இங்க எங்கேயாவது இருக்கணும் என்றார் திவாகர். இன்னைக்கு அதோட இறை நீ, உன்னை வேட்டையாடாம அது ஓயாது என்று சொன்னார் திவாகர். திவாகர் சொல்வதை நம்ப முடியாமல் சிவா பயந்தபடி தனக்கு முன்னால் நின்றிருந்தவரை பார்க்க, என்ன டாக்டர் சொல்றீங்க? அந்த காட்டேரி எங்களை பின்தொடர்ந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோன்னு சொல்றீங்களா? அதுவும் இது சிட்டி, இந்த இருட்டுக்குள்ள எப்படி காட்டேரி அத்தனை பேர் கண்ணுல இருந்து தப்பிச்சு வந்திருக்க முடியும் என்று சிவா கேட்க, சிட்டி தான் சிவா, யாரு இல்லைன்னு சொன்னது, ஆனா இப்போ நள்ளிரவு நேரம், அது ஞாபகம் இருக்கா? இந்த நேரத்துல அவ்வளவா யாரும் வெளியில போறதே கிடையாது. அதுவும் இல்லாம இருட்டு தானே காட்டேரி மத்தவங்கள் தாக்குறதுக்கு சரியான நேரம் என்று சொன்னார் திவாகர். அவர் சொல்வது புரிந்தது போல சிவா தலையாட்ட விக்ரம் திவாகர் சொன்னதை கேட்டதும் அந்த வீட்டிற்கு வெளியில் எங்கும் காட்டேரி இவர்களுக்கு தெரியாமல் மறைந்திருக்கிறதா என்று பார்ப்பதற்காக வெளியே சென்றான். விக்ரம் வெளியே சென்ற நேரம் உள்ளே சென்ற மிருதுளாவும் ரேகாவும் திடீரென்று அலறியபடி அவர்கள் இருந்த ரூமை விட்டு வெளியே வந்தனர். அவர்கள் இருவரும் சத்தமிட்டதை கேட்டதும் வெளியே சென்றிருந்த விக்ரம் அவசர அவசரமாக உள்ளே வந்து மிருதுளாவிடம் வந்தவன் அவள் தோள்களை பிடித்து, என்னாச்சு, ஏன் இப்படி கத்துன என்று கேட்டான் விக்ரம். அவர்கள் இருந்த அறையை நடுங்கிய விரல்களோடு சுட்டிக்காட்டிய மிருதுளா, காட்டேரி என்று எச்சில் விழுங்கியபடி கூறினாள் மிருதுளா. அவள் இருந்த அறையில் காட்டேரி இருப்பதாக சுட்டிக்காட்ட அங்கே இருந்த அனைவரும் உறைந்து போயினர். தங்களுக்கு தெரியாமல் காட்டேரி எப்படி தங்கள் வீட்டுக்குள் வந்தது என்று. எபிசோட் 21. சிவாவை பின்தொடர்ந்து அந்த காட்டேரி இந்நேரம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் என்று திவாகர் சொன்னதை கேட்டதும் அவர்கள் வீட்டிற்கு வெளியே காட்டேரி இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக சென்ற விக்ரம், மிருதுளா, ரேகா இருவரின் அலறல் சத்தம் கேட்டு வேகமாக மீண்டும் உள்ளே வந்தவன் அவர்களிடம் வந்து, என்ன ஆச்சு, ஏன் சத்தம் போட்டீங்க என்று விக்ரமும் மற்றவர்களும் கேட்க மிருதுளா தன் விரல்கள் நடுங்கியபடியே தானிருந்த அறையை சுட்டி காட்டி காட்டேரி என்று நடுங்கிய குரலில் சொன்னாள். ரூம்ல இருக்கா என்று கேட்டான் விக்ரம். இல்ல, ஜன்னலுக்கு வெளியில இருந்து எங்களை அது பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, அது பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு என்றாள் ரேகா. அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவள் அறையில் ஜன்னல் கதவு உடையும் சத்தம் வெளியே இருப்பவர்களுக்கு கேட்க பெண்கள் இருவரும் அந்த சத்தத்தில் பயந்து நடுங்கினர்.
ஜன்னலை உடைத்துக் கொண்டு காட்டேரி வீட்டிற்குள்ளே வர பார்க்கிறது என்பதை புரிந்து கொண்ட விக்ரம் அவசரமாக திவாகர், மிருதுலா, ரேகா மூவரையும் ஒரு அறைக்குள் தள்ளி அடைத்தான். சிவாவை மட்டும் தன்னோடு நிற்க வைத்துக் கொண்டான். ஏனென்றால் சிவாவையும் அவர்களோடு சேர்த்து அடைத்து வைத்தால் அவனை கொல்வதற்காக அவர்கள் இருந்த அறையை காட்டேரி தாக்கக்கூடும். அதனால் சிவாவை தன்னுடன் நிற்க வைத்துக் கொண்டான். எப்படியும் தன்னை தாண்டிதான் சிவாவை தொட முடியும் என்ற தைரியத்தில் சிவாவை அறையில் பூட்டி வைக்காமல் தன்னோடு சேர்த்து நிற்க வைத்துக் கொண்டான் விக்ரம். விக்ரமும் சிவாவும் மிருதுலா இருந்த அறையை பார்த்து கொண்டே இருக்க உடைந்த ஜன்னல் சத்தத்திற்கு பிறகு அந்த அறைக்குள்ளிருந்து எந்த சத்தமும் வரவில்லை. சிவாவிற்கு சற்று பயமாகத்தான் இருந்தது. ஏனென்றால் சிறிது நேரத்திற்கு முன்புதான் அந்த காட்டேரி அவனை தாக்க வந்தது அவனுக்கு நினைவில் இருக்கிறது. அது எவ்வளவு ஆக்ரோஷமாக தன்னை தாக்க வந்தது என்பது அவனுக்கு தெரியும். ஆதலால் இப்போதும் தன்னை கொல்லத்தான் அது இங்கே வந்திருக்கிறது என்பதை புரிந்ததும் அவனுக்கு சற்று பயம் தொற்றிக் கொண்டது. இருந்தும் தன்னுடன் விக்ரம் இருக்கிறான் என்ற தைரியத்தில் சிவா பதட்டம் அடையாமல் விக்ரமுடன் நின்றான். அந்த அறை அமைதியாகவே இருக்க சிவாவை அங்கேயே நிற்க சொல்லிவிட்டு விக்ரம் தான் மட்டும் சென்று உள்ளே காட்டேரி இருக்கிறதா இல்லையா என்று பார்த்துவிட்டு வருவதாக சொன்னான். சிவா விக்ரமை போக வேண்டாம் என்று தடுக்க பார்த்தான். ஆனால் விக்ரமோ, எப்படியோ அது இங்க வந்தாச்சு, அதை தைரியமா எதிர்க்கிறது தான் நல்லது. நீ அமைதியாரு, நான் பாத்துக்கிறேன். என்ன மீறி அந்த காட்டேரி உன்னை நெருங்க முடியாது என்று சிவாவிற்கு தைரியம் சொல்லிவிட்டு அந்த அறையை நோக்கி சென்றான் விக்ரம். விக்ரம் பேசுவதை எல்லாம் அறைக்குள் இருந்தபடி கேட்டுக்கொண்டிருந்த திவாகர், மிருதுலா, ரேகா மூவரும் என்ன நடக்க போகிறதோ என்ற பயத்தில் இருந்தனர். திவாகர் அறைக்குள் இருந்தபடியே விக்ரமை அழைத்தார். விக்ரம் அவர்கள் இருந்த அறை கதவுக்கு முன்பு சென்று நின்றவன், ஏன் எதற்காக அழைத்தீர்கள் என்று கேட்டான். விக்ரம், அந்த காட்டேரிய உயிரோட பிடிக்க முயற்சி செய், அது நமக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும் என்றார் திவாகர். பார்க்கலாம் டாக்டர் என்றவன் அங்கிருந்து செல்ல போக திவாகருடன் இருந்தபடியே மிருதுலா, நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க விக்ரம், அந்த காட்டேரியால உங்களுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோங்க என்று விக்ரமிடம் சொல்ல அவள் அக்கறையாக சொல்வதை கேட்டதும் விக்ரமின் உதடுகள் மேல் நோக்கி வளைந்தது. பின்பு இறுகிய குரலில் சரி என்று மட்டும் பதில் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். நீங்க எல்லாம் தான் ஆளுக்கு ஒண்ணு காட்டேரி கிட்ட சொல்லுவீங்களா? நானும் பதிலுக்கு சொல்லுவேன் என்ற ரேகா, ஹலோ காட்டேரி சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க என்றாள். என்ன என்று அவன் அவளை பார்த்து குரல் கொடுக்க, அந்த காட்டேரி சிவாவை கொல்லதான் இங்க வந்திருக்கு. அவனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்கிட்ட மட்டும் அந்த காட்டேரிய நெருங்க விடாம பாத்துக்கங்க பிளீஸ் என்று அவள் கூற, இதை வெளியே இருந்து கேட்டுக்கொண்டிருந்த சிவா, அடி பாவி, கொஞ்சம் கூட என் மேல அக்கறையே இல்லையா உனக்கு என்றவன், காட்டேரி கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன் என்றான். அதுக்கு நீ முதல்ல உயிரோட வா, அப்புறம் பாத்துக்கலாம் என்றாள் உள்ளிருந்தபடியே ரேகா. ரேகாவை பேச விடாமல் தடுத்த மிருதுலா, விக்ரம் பத்ரு என்று மீண்டும் சொல்ல விக்ரம் அதை கேட்டுவிட்டு அங்கிருந்து சென்றான். விக்ரம் காட்டேரியை உயிரோடு எப்படி பிடிப்பது என்ற யோசனையில் காட்டேரி இருந்த அறைக்குள் செல்ல போனவன் தாங்கள் இருந்த அறையை ஒரு முறை சுற்றி தன் பார்வையை சுழல விட்டான். அறைக்குள் ஒரு இரும்பு கம்பி போட்ட கூண்டு இருக்க அதை பார்த்ததும் விக்ரமிற்கு ஒரு யோசனை வந்தது. கூண்டு கதவை போய் பார்த்தவன் அது உறுதியுடனும் பாதுகாப்புடனும் இருக்கிறதா என்பதை ஒரு முறை உறுதிப்படுத்திக் கொண்டான். சிவாவிடம் வந்து ஏதோ கூறியவன் அவனை தைரியப்படுத்தி விட்டு அந்த காட்டேரி இருந்த அறைக்கு சென்று அந்த அறை கதவில் கை வைத்தவன் திரும்பி சிவாவை பார்த்து தயாராக இரு என்று சொல்லிவிட்டு கதவை திறக்க லாக்கை திருகினான். சிவாவிற்கு திக் திக் என்று இருந்தது. அவன் இதயம் துடிக்கும் ஓசை அவன் காதுகளை அடைப்பது போல உணர்ந்தான். விக்ரம் அந்த லாக்கை திருகிய வேகத்தில் கதவு டமால் என்று உடைக்கப்பட்டு அறைக்குள்ளிருந்த அந்த காட்டேரி சீறி பாய்ந்து சிவாவை நோக்கி ஓடியது. இதை எதிர்பார்க்காத சிவா தன்னை நோக்கி ஓடி வந்த அந்த காட்டேரியை உறைந்தபடி பார்த்து கொண்டு நின்றிருந்தான். காட்டேரி சிவாவை நோக்கி வர சிவா மூச்சை பிடித்துக் கொண்டு சுதாரித்துக் கொண்டு அந்த காட்டேரியிடமிருந்து தப்பிப்பதற்காக தான் இருந்த இடத்திலிருந்து திரும்பி ஓடினான். அந்த காட்டேரி சிவாவை துரத்தி கொண்டு வேகமாக ஓட அதற்குள் விக்ரம் அந்த காட்டேரியின் பின்னால் ஓடி வந்து சிவாவிடம் அந்த காட்டேரியை நெருங்க விடாமல் குறுக்கே புகுந்து அதை ஆக்ரோஷமாக தாக்க தொடங்கினான். அந்த காட்டேரிக்கு முதலில் விக்ரமின் தாக்குதல் அதிர்ச்சியைத்தான் கொடுத்தது. தன்னை எதிர்க்க இத்தனை நாள் யாரும் இல்லை என்று தன்னிடம் சிக்கியவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்த அந்த காட்டேரிக்கு இப்போது சிவாவிடம் தன்னை நெருங்க விடாமல் விக்ரம் தாக்குவதை அதனால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. காட்டேரிக்கு கோபம் அதிகமாக அதன் பலம் இன்னமும் அதிகமானது. விக்ரம் மிகவும் ஆக்ரோஷமாக அந்த காட்டேரியை தாக்க தொடங்கினான். அவன் இதுவரை சாதாரணமாக இருந்தவன் கோபமும் வேகமும் அதிகமாக ஆக
அவன் உடலில் மாற்றங்கள் அதிகமாக ஏற்பட தொடங்கியது. சாதாரணமாக இருந்த விக்ரம் மிருகம் போல மாறத் தொடங்கினான். அவன் உடல் எல்லாம் இறுகி ரோமங்கள் உருவாகி பெரிதாக ஆரம்பித்தது. பற்கள் மிருகங்களுக்கு இருப்பது போல கோரமாக மாற ஆரம்பித்தது. அவன் கை, கால், விரல் நகங்கள் அனைத்தும் மிருகங்களின் நகம் போலவே கூர்மையாக வெளியே வர தொடங்கியது. விக்ரமின் உடல் பெரிதாக பெரிதாக அவன் அணிந்திருந்த சட்டை பட்டன்கள் எல்லாம் பட் பட் என்று சிதறியது. அவன் சட்டை, பேண்ட் எல்லாம் நார் நாராக கிழிந்து தொங்கியது. விக்ரம் மிகவும் ஆக்ரோஷமாக உருவெடுத்து அந்த காட்டேரியை தாக்க ஆரம்பித்தான். அந்த காட்டேரியும் முதலில் தடுமாறியது. பின்பு சுதாரித்துக் கொண்டு விக்ரமை பதில் தாக்குதல் செய்ய ஆரம்பித்தது. தன் கண் முன்னாலேயே சாதாரணமாக இருந்த விக்ரம் இப்போது காட்டேரியாக முழு உருவம் எடுத்திருப்பதை பார்த்த சிவாவிற்கு இதயமே நின்றுவிடும் போல இருந்தது. அவன் தன் கண்ணெதிரே 2 காட்டேரிகள் ஒன்றை ஒன்று மூர்க்கமாக தாக்கியபடி சண்டையிடுவதை பார்த்து அவனுக்கு மிகவும் பயமாக இருந்தது. இவ்வளவு நேரம் இருந்த தைரியம் எல்லாம் எங்கே சென்றது என்று அவனுக்கு தெரியவே இல்லை. தன்னை தாக்கிக் கொண்டிருந்த விக்ரமை தடுத்து கொண்டே அந்த காட்டேரி சிவாவை நோக்கி ஓடியது. மீண்டும் காட்டேரி தன்னை நோக்கி ஓடி வருவதை பார்த்த சிவா அதன் கையில் அகப்பட்டு விடாமல் அந்த அறையை சுற்றி அங்கும் இங்கும் ஓடினான். குறுக்கே இருந்த டேபிள், சேர், மற்ற பொருட்களை எல்லாம் வழியில் தள்ளிவிட்டபடியே அந்த காட்டேரியை வரவிடாமல் தடுப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டே அந்த அறை முழுவதும் சுற்றி சுற்றி ஓடினான் சிவா. இங்கே அறைக்குள் இருக்கும் பெண்களுக்கு பொருட்கள் உருளும் சத்தமும் காட்டேரிகளின் கர்ஜனையும் அறைகளுக்குள் இருந்த மூவருக்கும் கேட்டது. மிருதுளா, திவாகர், ரேகா மூவரும் அந்த சத்தத்தை கேட்டு அப்படியே உறைந்து போய் நின்றிருந்தனர். சிவாவை நோக்கி அந்த காட்டேரி செல்லும் போதெல்லாம் விக்ரமின் கோபமும் ஆக்ரோஷமும் மேலும் அதிகமானது. அதை மேலும் பலம் கொண்டு மட்டும் தாக்கத் தொடங்கினான் விக்ரம். தன் கை, விரல் நகங்களை வைத்து அந்த காட்டேரியின் உடலை குத்தி கிழித்தான் விக்ரம். பதிலுக்கு அந்த காட்டேரியும் விடாமல் விக்ரமை தாக்க தொடங்கியது. அவன் உடல் முழுவதும் தன் நக கீறல்களை அவனுக்கு பதிலாக கொடுத்தது. சிவாவால் அந்த அறைக்குள்ளேயே ஓடி தன்னை அந்த காட்டேரியிடமிருந்து காத்து கொள்ள முடியவில்லை. ஒரு கட்டத்தில் அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் சோர்ந்து போய் நின்றான். சிவாவை துரத்தி கொண்டு வந்த அந்த காட்டேரியின் கையில் சிக்கிக் கொண்டான். அது அவனை பிடித்த வேகத்தில் அவன் உடலை தன் நகத்தால் கிழிக்க ஆரம்பித்தது. வேகமாக அந்த காட்டேரியிடம் நெருங்கி வந்த விக்ரம் அது சிவாவை தாக்குவதற்காக ஓங்கிய கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு சிவாவை அதன் மற்றொரு கைக்குள்ளிருந்து விடுவித்த விக்ரம், சீக்கிரமா இங்கிருந்து போ என்று கத்தினான். அதன் பிடிக்குள்ளிருந்து விலகிய சிவா சிறிதும் தாமதிக்காமல் திரும்பி ஓடியவன் தான் ஓடும்போது தன் கைக்கு கிடைத்த பொருளை எடுத்துக்கொண்டு நேராக அங்கிருந்த இரும்பு கூண்டிற்குள் சென்று கதவடைத்துக் கொண்டான். அந்த கூண்டுக்குள் இருவர் நிற்கும் அளவிற்கு இடம் இருந்தது. கதவடைத்துக் கொண்ட சிவா கூண்டிற்கு நடுவில் நின்று கொண்டான். சிவா தன் கையில் இருந்து தப்பி செல்வதை தாங்க முடியாத அந்த காட்டேரி திரும்பி விக்ரமை சரமாரியாக தாக்கத் தொடங்கியது. விக்ரம் அதன் தாக்குதலில் சற்று சோர்வடைய ஆரம்பிக்க இதுதான் சமயம் என்று அந்த காட்டேரி மீண்டும் மூர்க்கத்தனமாக விக்ரமை தாக்கிவிட்டு சிவா இருந்த அந்த கூண்டை நோக்கி ஓடியது. அவன் கூண்டை நோக்கி காட்டேரி ஓடி வரவும் சோர்ந்தவன் போல நடித்துக் கொண்டிருந்த விக்ரம் சிவாவிடம், இப்ப கூண்ட தர என்று கத்தினான். சிவா பயந்தபடி கூண்டை திறக்காமல் நின்றிருக்க, சிவா, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏன் அப்படியே நின்றுட்டு இருக்க? டைம் வேஸ்ட் பண்ணாம முதல்ல கூண்ட தர, உனக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன் என்று விக்ரம் கத்த, சிவா கண்கள் மூடி நீண்ட பெருமூச்சு எடுத்தவன் தன் கையில் இருந்த இரும்பு கம்பியை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு தைரியத்தை வரவழைத்தவன் தன் கூண்டை நோக்கி தன்னை தாக்குவதற்காக வந்து கொண்டிருந்த காட்டேரிக்கு தான் இருந்த கூண்டின் கதவை திறந்து விட்டான். எபிசோட் 22. காட்டேரியிடம் அடிவாங்கி விக்ரம் கீழே விழுந்துவிட இதுதான் சமயம் என்று சிவாவை தாக்குவதற்காக காட்டேரி அவன் இருந்த கூண்டை நோக்கி ஓடியது. சிவாவிற்கு காட்டேரி தன்னை நோக்கி வருவதை பார்த்து படபடப்பு அதிகமானது. என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் கூண்டுக்குள் அடைபட்டபடி நின்றிருந்தான். காட்டேரியிடம் அடிவாங்கிய விக்ரம் சோர்ந்து போய் இருப்பது போல நடித்துக் கொண்டிருந்தவன் இப்போது காட்டேரி சிவாவை நோக்கி செல்லவும் கீழே விழுந்து கிடந்தவன் எழுந்து நின்று, சிவா, கூண்ட தர என்று கத்தினான். சிவா பயந்து கொண்டே நின்று கொண்டிருக்க, இதுதான் சரியான சமயம் சிவா, நான் சொன்ன மாதிரி கூண்டு கதவை தர என்று விக்ரம் சிவாவை பார்த்து கத்திக்கொண்டே காட்டேரியை நோக்கி ஓடி வந்தான். காட்டேரி சிவாவின் கூண்டை நெருங்கவும் சிவா கூண்டுக்குள் நின்று கொண்டிருந்தவன் கதவை திறந்து கொண்டு கூண்டை விட்டு வெளியே வந்தான். சிவா திடீரென்று கூண்டை திறந்து கொண்டு வெளியே வரவும் கூண்டிற்கு அருகில் சென்ற காட்டேரி தான் ஓடிய வேகத்தில் அதனால் நின்று சிவாவை பிடிக்க முடியவில்லை. காட்டேரி நிற்பதற்கு தடுமாறி கொண்டிருக்க
அப்போது சரியாக அதன் பின்னால் வந்த விக்ரம் அந்த காட்டேரியை பிடித்து கூண்டுக்குள் தள்ளி இரும்பு கதவை அடைத்தான். இதை சற்றும் எதிர்பாராத காட்டேரி தன்னை கூண்டுக்குள் அடைத்து விட்டார்கள் என்று கோபத்தில் கூண்டுக்குள் இருந்தபடியே விக்ரமை கூண்டு கம்பிகளுக்கு இடையில் கையை விட்டு அவன் கழுத்தை நெரிக்க ஆரம்பித்தது. விக்ரம் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த கதவை இறுக்கமாக பூட்டுவதிலேயே குறியாக இருந்தான். விக்ரமை கூண்டு கதவை பூட்ட விடாமல் செய்வதற்காக காட்டேரி விக்ரமின் இரு கைகளையும் பிடித்து மேலே தூக்க கூண்டின் கதவை சரியாக பூட்ட முடியவில்லை விக்ரமால். அவன் கையை தன் ஒரு கையால் பிடித்து கொண்டு தன் கையை வெளியே நீட்டி பூட்டை திறக்க காட்டேரி முயற்சிக்க அதை பார்த்த சிவா தன் கையில் இருந்த இரும்பு ராடை கொண்டு காட்டேரியின் கையில் ஓங்கி அடித்தான். அவன் அடித்த வேகத்தில் வலி தாங்காமல் காட்டேரி பூட்டில் இருந்த கையை எடுத்தது. அதே சமயம் விக்ரமை பிடித்திருந்த பிடியும் தளர்த்தியது. காட்டேரியின் பிடி தளர்ந்த வேகத்தில் விக்ரம் அதன் கையை தன் கழுத்திலிருந்து உதறி தள்ளிவிட்டு வேகமாக அந்த இரும்பு கதவில் மாட்டியிருந்த பூட்டை வைத்து அந்த கூண்டு கதவுக்குள் அந்த காட்டேரியை வைத்து பூட்டினான். அந்த கூண்டு கதவு மிகவும் உறுதியாக இருந்ததால் அந்த காட்டேரியின் முழு பலத்தை உபயோகித்தும் கூட அந்த கூண்டை விட்டு அதனால் வெளியே வர முடியவில்லை. கூண்டுக்குள் இருந்தபடியே தன் கொலை செய்யும் கொடிய பார்வையை சிவாவின் மீது அந்த காட்டேரி செலுத்தியது. அந்த காட்டேரியின் பார்வையில் இருந்த தாக்கத்தை தாழ முடியாத சிவா அதை நேருக்கு நேராக பார்ப்பதை தவிர்த்தான். அந்த காட்டேரியுடன் சண்டையிட்ட விக்ரம் மிகவும் ஆக்ரோஷமாகவும் கோபத்துடனும் இருந்தான். அந்த காட்டேரியை கூண்டுக்குள் அடைத்த பின்னும் அவன் ஆக்ரோஷமும் கோபமும் இன்னும் குறையாமல் இருந்தது. சிவா விக்ரமை பார்க்க அவன் இன்னும் அதே நிலையில் தான் இருந்தான். விக்ரமை அப்படி பார்ப்பதற்கு சிவாவுக்கு மிகவும் பயமாகத்தான் இருந்தது. சிவா தன்னை கண்டு பயப்படுவதை பார்த்த விக்ரம் தனக்கு ஒன்றும் இல்லை என்பதை அவனிடம் உறுதி செய்து கொள்ள அங்கே இருந்த மற்றொரு அறைக்குள் சென்று தானாகவே கதவடைத்துக் கொண்டான் விக்ரம். உள்ளே சென்று கதவடைத்த பின்பு திவாகர், மிருதுலா, ரேகா என்று மூவரையும் அடைத்து வைத்திருந்த அறை கதவை திறந்துவிட சொன்னான் விக்ரம். சிவா சோர்ந்து போய் தட்டு தடுமாறி நடந்து சென்று திவாகரை அடைத்து வைத்திருந்த அறையை திறந்து விட்டான். இவ்வளவு நேரம் வெளியே மிகவும் கலவரமாக இருந்த அந்த அறை இப்போது மிகவும் அமைதியாக இருந்தது. மூவரும் உன்னிப்பாக வெளியே என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டு நின்றிருந்தனர். அந்த நேரம் சிவா அவர்கள் அறை கதவை திறந்ததும் அந்த சத்தத்தில் திடுக்கிட்டவர்கள் கதவை பார்க்க கதவை திறந்த சிவா உள்ளே வரவும் அவனை பார்த்ததும் தான் மூவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். அந்த அறைக்குள்ளிருந்து மூவரும் தயங்கியபடியே வெளியே வர அங்கே அந்த அறையின் நடுவில் இருந்த இரும்பு கூண்டில் காட்டேரியை விக்ரம் அடைத்து வைத்திருந்ததை பார்த்தனர். அந்த காட்டேரி மிகவும் ஆக்ரோஷமாக இருக்க இவர்கள் மூவரையும் பார்த்ததும் அது மேலும் ஆக்ரோஷமானது. அந்த இரும்பு கம்பி கதவை பிடித்து தன் பலம் கொண்டு மட்டும் உலுக்கி பார்த்தது. அதனால் அந்த கதவை திறக்கவே முடியவில்லை. அது ஆக்ரோஷமாக இருப்பதை பார்த்த ரேகாவும் மிருதுலாவும் மிகவும் பயந்து விட்டனர். அவர்களுக்கு அறை கதவை திறந்து விட்ட சிவா மிகவும் சோர்ந்து போய் அருகில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தான். அவன் உடலில் காயங்களோடு கிழிந்த சட்டையுடன் சோஃபாவில் அமர்ந்திருப்பதை பார்த்த ரேகா சிவாவிடம் பதறியபடியே அவன் அருகில் சென்று, என்னடா உனக்கு உடம்பெல்லாம் இவ்ளோ காயமா இருக்கு? அந்த காட்டேரி உன்னை ஏதாவது பண்ணிடுச்சா என்ன என்று மிகவும் அக்கறையாக கேட்டாள். அந்த நேரத்தில் கூட சிவா ரேகாவிடம், ஆமா, அந்த காட்டேரி என் கழுத்தை பிடிச்சு கடிச்சு வச்சிருச்சு என்று சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் அவனை விட்டு 2 அடி தள்ளி நின்ற ரேகா, அப்ப நீயும் இப்ப காட்டேரியா மாறிடுவியா என்று கேட்டாள். அவளை பார்த்து சோர்ந்தபடி சிரித்த சிவா, அது என்னை கொல்ல முயற்சி பண்ணுச்சு, அதுக்குள்ள விக்ரம் வந்து என்னை காப்பாத்திட்டான், அவ்வளவுதான் என்றான். உனக்கு எந்த நேரத்துல விளையாடணும்னு அறிவே இல்லையா என்று ரேகா அவனை திட்டினாள். உன்கிட்ட நான் விளையாடாம வேற யார் விளையாடுவாங்க என்றான் சிவா. அவர்கள் இருவரும் இங்கே பேசிக் கொண்டிருக்க அவர்களிடம் வந்த மிருதுலா, சிவா, விக்ரம் எங்க என்று கேட்டாள். சிவா வலியோடு தன் கையை உயர்த்தி விக்ரம் தன்னை தானே அடைத்து கொண்ட அறையை காட்டினான். எங்க, அவனால நாம யாராவது காயப்பட்டுருவோமோன்னு அவனே அந்த அறைக்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டான். இப்போ விக்ரம் முழுசா காட்டேரியா மாறிட்டான், அது நான் என் கண்ணால பார்த்தேன் என்றான் சிவா. விக்ரம் முழுவதுமாக காட்டேரியாக மாறிவிட்டான் என்று சிவா சொன்னதில் அங்கிருந்த மூவருக்குமே அதிர்ச்சிதான். மிருதுலா தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு விக்ரம் இருந்த அறைக்கு முன்னால் சென்று நின்றவள் அந்த அறை கதவை தட்டினாள். ரேகா மிருதுலாவிடம், வேண்டாண்டி என்று தலையாட்டினாள். தன் கண்களை மூடி திறந்து நான் பார்த்து கொள்கிறேன் என்று தன் தோழிக்கு உறுதியளித்தாள் மிருதுலா. திவாகருக்கும் தன் பெண்ணின் மேல் நம்பிக்கை இருக்க அவரும் அவளை தடுக்கவில்லை. விக்ரம் தன்னை தானே அடைத்துக் கொண்டதால் அவனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் தன் மகளை அந்த அறைக்குள் செல்ல திவாகர் அனுமதித்தார். ஒரு நீண்ட பெருமூச்சு எடுத்துவிட்ட மிருதுலா
விக்ரமின் அறை கதவை தட்டி, விக்ரம், கதவை திறங்க, நான் தான் மிருதுலா என்றாள். உள்ளிருந்த விக்ரம் மிருதுலாவின் குரலை கேட்டதும் கதவை பார்த்தவன் தான் இருக்கும் நிலையில் இப்போது அவளை உள்ளே அனுமதிப்பது சரியில்லை என்று உணர்ந்தவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க முயற்சித்தான். தன் கோபத்தை தணிக்க மிகவும் பிரயத்தனப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் அவனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியவில்லை. அந்த அறைக்குள் அங்கும் இங்கும் ஓடி அங்கிருக்கும் பொருட்களை எல்லாம் உடைத்துக் கொண்டிருந்தான் விக்ரம். என்ன செய்தும் தன்னால் தன்னை சமன் செய்ய முடியவில்லை அவனால். விக்ரம் அறைக்குள் இருந்தபடியே கர்ஜிப்பதும் தன் கோபத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதும் எல்லாம் அறைக்கு வெளியே இருப்பவர்களுக்கு அப்பட்டமாக கேட்டது. அதை கூண்டில் மாட்டிக்கொண்டிருந்த அந்த காட்டேரியும் கேட்டது. அதை திவாகர் கவனித்தவர் அதன் அருகில் சென்றார். அவனால இனி சாதாரண மனுஷனா வாழ முடியாது, அவன் முழுசா ரத்த காட்டேரியாவை மாறிட்டான் என்று அந்த காட்டேரி சொன்னது. அதை கேட்ட விக்ரமிற்கு மேலும் கோபம் அதிகமாவதை உணர்ந்தான். தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள கடுமையாக போராடினான் விக்ரம். விக்ரம் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முயற்சித்துக் கொண்டிருக்க அவன் குரலில் இருந்த வித்தியாசம் வெளியில் நின்று கொண்டிருந்த மிருதுலாவிற்கு நன்றாகவே கேட்டது. விக்ரமின் குரல் காட்டேரியின் குரலுக்கு ஒத்து இருந்தது. அவன் தன் நிலையை சமன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறான் என்பதை உணர்ந்தவள் மீண்டும் கதவை தட்டி, விக்ரம், நீங்க என்ன எதுவும் செய்ய மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். தயவு செஞ்சு கதவை திறங்க. உங்களை என்னால மட்டும்தான் சரி பண்ண முடியும்னு எனக்கு தோணுது. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுங்க விக்ரம், பிளீஸ் என்று வெளியில் நின்றபடி அவனுடன் பேச ஆரம்பித்தாள் மிருதுலா. அவள் சொன்னதை கேட்ட விக்ரம், வேண்டாம் மிருதுலா, நான் என் கண்ணு முன்னாலேயே அந்த காட்டேரியால என் மனைவியை இழந்திருக்கேன். அந்த காட்டேரியால தன்னை கட்டுப்படுத்த முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நானும் அதே நிலைமையில தான் இருக்கேன். தெரியாம கூட நான் யாரையும் காயப்படுத்த விரும்பல. என்னால யாரும் பாதிக்கப்படுறத நான் விரும்பல. இங்க இருந்து வெளியே போயிடு, என்னை இப்படியே விட்டுடு என்றான் விக்ரம். மிருதுலாவிற்கு அவனை என்ன சொல்லி சமாதானம் செய்வது என்று தெரியவில்லை. விக்ரம், அந்த காட்டேரி சொல்றதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. உங்களால கண்டிப்பா உங்க கோபத்தை கட்டுப்படுத்த முடியும். நீங்க மறந்தும் கூட யாரையும் காயப்படுத்த மாட்டீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தயவு செஞ்சு இந்த கதவை திறங்க. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க விக்ரம் என்றாள் மிருதுலா. இன்னும் கோபம் குறையாத விக்ரம், சரி, நான் இந்த கதவை திறக்கிறேன். ஆனா என்னால என்ன முழுசா கட்டுப்படுத்த முடியல. என்னால உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது என்று சொன்னபடியே விக்ரம் அந்த கதவை படார் என்று திறந்தான். எபிசோட் 23. விக்ரமை ஒரு வழியாக பேசி சமாளித்த மிருதுலா அவன் இருந்த அறை கதவை திறக்க வைத்தாள். அவன் கதவின் லாக்கை திறந்ததும் மிருதுலாவிற்கு கேட்க கதவில் கை வைத்த மிருதுலா அதை மெதுவாக தள்ளி திறந்தவள் தயங்கியபடியே அந்த அறைக்குள் சென்றாள். அவள் அந்த அறைக்குள் வந்ததும் கதவு படார் என்று அடைத்து தாளிடப்பட்டது. அதை வெளியே நின்று பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நிமிடம் திக்கென்று ஆனது. அந்த இடத்தில் இருந்தவள் அறைக்குள் சென்று கதவு அடைக்கப்பட்டதை பார்த்த அந்த கூண்டுக்குள் இருந்த காட்டேரி, நான் தான் சொன்னனே அவன் காட்டேரியா மாறிட்டான்னு, எப்படியாவது யாரையாவது அவனுக்கு இரையாக்கணும், அதுக்காக அவன் என்ன வேணும்னாலும் செய்வான் என்று சொன்னது அந்த காட்டேரி. இப்போ முழுசா ரத்த காட்டேரியா மாறி இருக்கிற அவனோட முதல் வேட்டைய உன் பொண்ணுகிட்ட இருந்துதான் ஆரம்பிக்க போறான். நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பொண்ணு அலற அலறல்ல இந்த இடமே அதிரப்போகுது என்றது அந்த காட்டேரி. வெளியில் இருந்தவர்கள் விக்ரமும் மிருதுலாவும் இருந்த அறையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கே உள்ளே மிருதுலா சென்ற நேரத்தில் அந்த அறை மிகவும் இருட்டாக இருக்கவும் விக்ரமை அந்த இருட்டில் தேடினாள். அவனுடைய உருமல் சத்தம் மட்டும் அவளுக்கு தெள்ள தெளிவாக கேட்டது. சத்தம் வந்த திசையை நோக்கி தன் கைகள் இரண்டையும் நீட்டியபடி விக்ரமை தேடிக்கொண்டே தட்டு தடுமாறி விக்ரம் அருகில் சென்றாள் மிருதுலா. அவள் தன் கைகள் இரண்டையும் நீட்டியபடியே விக்ரமை நோக்கி செல்ல அவன் அந்த அறையில் இருந்த ஒரு மூலையில் தன்னை குறுக்கிக் கொண்டு அமர்ந்திருந்தான். அவள் நீட்டிய கை விக்ரமின் மீது படவும் விக்ரம் பட்டென மிருதுலாவின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். விக்ரம் தன் கையை திடீரென்று பிடிக்கவும் ஒரு நிமிடம் மிருதுலாவின் இதயம் நின்றது போல உணர்ந்தான். கண்களை மூடி நீண்ட பெருமூச்சை எடுத்தவள் தன்னை தானே சமன்படுத்திக் கொண்டு கண்களை திறந்து அந்த இருட்டில் விக்ரமை பார்த்தாள். அங்கே ஜன்னல் வெளியே தெரு விளக்கின் ஒளியும் நில ஒளியும் சேர்ந்து அந்த இருளை சற்று விளக்கி இருந்தது. அந்த வெளிச்சத்தில் கண்களை கூர்மையாக்கி தனக்கு எதிரே இருந்த விக்ரமை பார்த்தாள் மிருதுலா. விக்ரமின் கண்கள் இரண்டும் சிவப்பாக நீண்ட நெடிய மூச்சை இழுத்துவிட்டு சற்று ஆக்ரோஷமாக தனக்கு எதிரே நின்றிருந்த மிருதுலாவை பார்த்து கொண்டே இருந்தான். மிருதுலாவை பிடித்திருந்த விக்ரமின் பிடி இறுகி இருக்க அந்த வலியில் அவள் முகம் சுருங்கியது. அதை பார்த்த விக்ரம் தன் பிடியை தளர்த்தினான். அவன் கையில் இருந்த தன் கையை விலக்கி கொண்ட மிருதுலா விக்ரமின் கையை தன் இரண்டு கைகளாலும் பிடித்து கொண்டாள்.
அவள் கைகளுக்குள் விக்ரமின் கை மிகவும் பெரியதாக இருந்தது. மிருகத்தின் கை எப்படி இருக்குமோ அந்த அளவிற்கு விக்ரமின் கையும் இருந்தது. அவன் கை விரல்கள் கரடு முரடாக இருந்தது. அவன் கையை இறுக்கமாக பற்றி கொண்ட மிருதுளா அந்த சிறிய வெளிச்சத்தில் அவன் முகத்தை பார்த்தாள். தான் இப்படி ஆனதற்கு மிகவும் வருந்தியபடி விக்ரமின் முகம் சோகமாக இருந்தது. அதை பார்த்தவளுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. அவனை பிடித்திருந்த கையை விடுவித்து அவன் அருகில் வந்து விக்ரமின் முகத்தை பிடித்தாள் மிருதுளா. தான் காட்டேரியாக மாறிய பிறகும் கூட தன்னிடம் கருணையுடன் நடந்து கொள்ளும் மிருதுளாவை பார்த்த விக்ரமிற்கு அவள் முகம் இப்போது சாராவின் முகத்தை போல அவனுக்கு தோன்றியது. அவள் தன்னிடம் நெருங்கும் போதெல்லாம், தன்னிடம் பேச முயற்சிக்கும் போதெல்லாம், தன்னிடம் கனிவாக நடந்து கொள்ளும் போதெல்லாம் விக்ரமிற்கு சாராவின் முகம்தான் நினைவுக்கு வந்தது. சாராவின் நினைவு வந்ததும் சட்டென தன் முகத்தில் இருந்த மிருதுளாவின் கையை விளக்கியவன், என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காத மிருதுளா, இது சரியில்லை. நான் எப்படியோ இன்னும் சில நாள்ல சாக போறவன். தேவையில்லாத ஆசைய என்கிட்ட வீணா வளர்த்துக்க வேண்டாம் என்று அவள் பார்த்த ஒற்றை பார்வையில் அவள் தன் மீது வைத்திருப்பது கருணை இல்லை, காதல் என்பதை புரிந்து கொண்டு விக்ரம் கூறினான். விக்ரமிற்கு தான் அவன் மீது வைத்திருப்பது காதல் என்று தெரிந்துவிட்டது என்பதை உணர்ந்ததும் மிருதுளாவின் முகம் சற்று வாடியது. விக்ரம் என்று அழைத்து கொண்டே தன் கையை அவன் அருகில் கொண்டு செல்ல அவளிடமிருந்து விலகி நின்ற விக்ரம், வேண்டாம் மிருதுளா என்றான். மிருதுளா வலுக்கட்டாயமாக விக்ரமின் அருகில் சென்று இரத்த காட்டேரியாக மாறி ஆஜானுபாகுவாக அவள் முன்னால் நின்றிருந்தவனை விக்ரம் எதிர்பாராத நேரத்தில் கட்டி அணைத்துக் கொண்டாள் மிருதுளா. இதை சற்றும் எதிர்பார்க்காத விக்ரம் மிருதுளாவை தன்னிடமிருந்து விலக்க முயற்சித்தான். அவள் தன் பிடியை இறுக்கமாக்கி தன்னை விக்ரமிடமிருந்து விலக்கி விடாதவாறு இன்னும் இறுக்கமாக அவனை கட்டி பிடித்துக் கொண்டாள். அவள் இப்படி செய்யவும் விக்ரமுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. தன் மனம் முழுவதும் சாரா நிறைந்திருக்க இப்போது தன்னை விரும்பும் மிருதுளாவை விலக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டான் விக்ரம். எங்கே தன் மனம் மிருதுளாவிடம் சாய்ந்து விடுமோ என்று பயந்தான் விக்ரம். இது தான் சாராவிற்கு செய்யும் துரோகம். அவளை கொன்றவர்களை தான் பழிவாங்க வேண்டும் என்று தான் எடுத்துக்கொண்ட தன்னுடைய சபதம் மிருதுளாவினால் கெட்டுவிடும் என்று நினைத்த விக்ரம் அவளை வலுக்கட்டாயமாக தன்னிடமிருந்து பிரித்து நிறுத்தினான். தன்னை ஒதுக்கும் விக்ரமை வலி நிறைந்த பார்வையோடு நிமிர்ந்து விக்ரமின் முகத்தை மிருதுளா பார்க்க அவள் தன்னை பார்க்கவும் மிருதுளாவின் பார்வையை எதிர்கொள்ள முடியாத விக்ரம் தன் முகத்தை வேறு புறம் திருப்பிக் கொண்டு, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு என்றான் விக்ரம். முடியாது விக்ரம், நீங்க ஏன் என்னை விலக்கி வைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க நான் உங்களை நெருங்கி வந்தா உங்க மனசுல இருக்கிற வைராகியமும் பழி வாங்குற உணர்ச்சியும் காணாம போயிடுமோன்னு நினைக்கிறீங்க இல்ல? எங்க என் காதலை ஏத்துக்கிட்டா சாராக்கு நீங்க துரோகம் செஞ்சிருவீங்களோன்னு பயப்படுறீங்க, அப்படித்தானே என்றாள் மிருதுளா. விக்ரம் தன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லும் மிருதுளாவை பார்த்தான். என்ன விக்ரம், உங்க மனசு அப்படியே படிச்சு சொல்லிட்டனா என்றாள் மிருதுளா. விக்ரம் அவள் தன்னிடம் பேசும்போது தன் காட்டேரி தன்மையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன் மனநிலை மாறுவதை உணர்ந்தான். அவன் அப்படி மாறும் பொழுது விக்ரமின் உருவமும் சிறியதாகி சாதாரண மனிதன் போல பழையபடி மாறினான். அவன் இப்போது காட்டேரியாக இல்லாமல் விக்ரமாக மிருதுளாவின் முன்பு நின்றான். மிருதுளா தட்டு தடுமாறி சென்று அந்த அறையின் விளக்கை உயிர்ப்பித்தாள். தன் முன்பு கோபத்தை கட்டுப்படுத்தி தன்னை சமநிலைப்படுத்தி சாதாரண மனிதனாக மாறி நிற்கும் விக்ரமை பார்த்தவள் மிகவும் சந்தோஷப்பட்டாள். விக்ரமிற்கு புரிந்தது தன்னுடைய தற்போதைய நிலை மாறுவதற்கு மிருதுளாதான் ஒரு முக்கிய காரணம் என்று. அவள் தன் மீது காட்டும் அன்பும் அக்கறையும் தான் தன்னை மிருகத்திலிருந்து மனிதனாக மாற்றுகிறது என்பதை உணர்ந்தான் விக்ரம். அவன் முடிவாக மிருதுளாவிடம், என் மேல ஆசைப்படுறத இதோட நிறுத்திக்கோ மிரு, இது உனக்கு நல்லதில்ல. இன்னும் சில நாட்கள்ல உயிரை விட போற என்ன காதலிச்சு நீ என்ன பலன் அடைய போற என்று கேட்டான் விக்ரம். காதல் யார்கிட்டையும் பலனை எதிர்பார்த்து வர்றதில்ல விக்ரம் என்றாள் மிருதுளா. நீ தேவையில்லாததெல்லாம் கற்பனை பண்ணி உன் வாழ்க்கைய நீயே வீணாக்கிக்காத என்றவன் அந்த அறையை விட்டு வெளியே வர அவன் பின்னால் வந்து நின்ற மிருதுளா அங்கே அனைவரும் இருந்ததால் அவனிடம் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக நின்று விட்டாள். அறையை விட்டு வெளியே வந்த விக்ரம் நேராக அங்கே கூண்டில் அடைக்கப்பட்டிருந்த காட்டேரியிடம்தான் வந்தான். தன் முன் வந்து நின்ற விக்ரமின் மாறுதலை பார்த்த காட்டேரிக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. முழுவதுமாக காட்டேரியாக மாறியிருந்த விக்ரமால் எப்படி சாதாரண மனிதனாக உருவெடுக்க முடிந்தது என்று அது விக்ரமையே அதிர்ச்சியில் பார்த்து கொண்டே இருந்தது. அதன் முன் வந்து நின்ற விக்ரம், சொல்லு, எதுக்காக என் சாராவை கொன்ன? இப்ப எதுக்கு சிவாவை கொல்றதுக்கு இவ்வளவு துடிக்கிற என்று கேட்டான் கோபமாக. அந்த காட்டேரி எதுவும் பேசாமல் இன்னமும் விக்ரமையே அதிசயம் போல பார்த்து கொண்டிருந்தது. விக்ரம் காட்டேரி இருந்த கூண்டை வேகமாக ஆட்டி, சொல்லு
என் சாராவை எதுக்காக கொன்ன என்று மீண்டும் அந்த காட்டேரியிடம் கோபமாக கேட்டான். நக்கலாக அவனை பார்த்துவிட்டு, நீ கேட்டதும் நான் உன்கிட்ட சொல்லிடணுமா? அப்படி சொன்னா எனக்கு என்ன ஆக போகுது என்றது அந்த காட்டேரி மிகவும் திமிராக. இப்ப ஒழுங்கு மரியாதையா நீ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல போறியா, இல்ல இங்கேயே என் கையால சாக போறியா என்று விக்ரம் கோபமாக கேட்டான். விக்ரம் அருகில் நின்றிருந்த திவாகர் அவன் தோளில் கை வைத்து அவனை அமைதிப்படுத்தியவர் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பது போல அவனிடம் கண்ணை மூடி திறந்து விட்டு அந்த காட்டேரியிடம் விக்ரம் இருந்த தைரியத்தில் பேச்சு கொடுத்தார். நீ எப்பத்துல இருந்து இப்படி காட்டேரியா மாற ஆரம்பிச்சேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உன்னை இப்படி ஆக்குனதுக்கு யார் காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டார் திவாகர். அந்த காட்டேரி திரும்பி கோபமாக திவாகரை பார்த்து, நான் எப்படி காட்டேரியா மாறினா உனக்கு என்ன? நீ அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற என்று கேட்டது. திவாகர் அதை பார்த்து மெலிதாக சிரித்துவிட்டு, உன்னை அந்த வயசான காட்டேரி கிட்ட இருந்து நான் காப்பாத்தின அப்பவே நீ என் கூட வந்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. உன்னோட நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சாதான் நான் உன்னை குணப்படுத்த முயற்சி பண்ணுவேன் என்றார் திவாகர். காட்டேரி திவாகர் சொல்வதை நம்ப முடியாமல் அவரை பார்த்தபடி, நீதான் என்ன அன்னைக்கு காப்பாத்த நினைச்சியா? என்னை குணப்படுத்த முடியுமா? அது சாத்தியமா? என்னால உங்களை மாதிரி சாதாரண மனுஷங்களா வாழ முடியுமா என்று கேட்டது அந்த காட்டேரி. ஏன் முடியாது? கண்டிப்பா உன்னால எங்களை மாதிரி சாதாரண மனுஷனா வாழ முடியும். அதுக்கு என்னால உனக்கு உதவ முடியும் என்றார் திவாகர். அதுக்கு நான் என்ன செய்யணும்? என்னை எப்படி நீங்க குணப்படுத்துவீங்க என்று அந்த காட்டேரி மிகவும் ஆர்வமாக திவாகரிடம் கேட்க, அவர்களுக்கு இடையில் புகுந்த விக்ரம், அதுக்கு நான் கேட்ட கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் உன்னை குணப்படுத்தலாமா வேண்டாமான்னு நான் முடிவு செய்யறேன் என்றான் விக்ரம். உனக்கு என்ன தெரியணும்? நான் காட்டேரியா வாழ்ந்து எந்த ஒரு பிரயோஜனமும் அடைஞ்சதில்ல. அடுத்தவங்களை கொல்றதை தவிர நீ என்ன கேட்டாலும் செய்யறேன். எனக்கு இந்த நரகத்துல இருந்து தயவு செஞ்சு விடுதலை வேணும் என்று அந்த காட்டேரி உண்மையாகவே விக்ரமிடம் கேட்டது. அப்ப சொல்லு, என் சாராவை எதுக்காக கொண்ட? இப்போ சிவாவையும் எதுக்காக கொல்ல துடிக்கிற என்று கேட்டான் விக்ரம். அந்த காட்டேரி சிறிது நேரம் யோசித்த பிறகு விக்ரம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடிவெடுத்து அவனை பார்க்க, அப்போது திடீரென்று ஒரு புல்லட் அந்த காட்டேரியின் இதயத்தில் பாய்ந்தது. இதை யாரும் எதிர்பார்க்காததால் காட்டேரியின் இதயத்தில் குண்டு பாய்ந்து அது தன் இதயத்தை பிடித்துக் கொண்டு கூண்டுக்குள் சரிந்தது. அதை பார்த்து உறைந்து போய் அப்படியே அனைவரும் அதிர்ச்சியோடு நின்றிருந்தனர். எபிசோடு 24. சரியாக காட்டேரி மனது மாறி விக்ரமிடம் பேச வரும் பொழுது காட்டேரியின் இதயத்தை குறிபார்த்து அவன் சுட்டிருந்தான். இங்கே இருந்த யாரும் எதிர்பார்க்கவில்லை. திடீரென்று துப்பாக்கி சத்தம் கேட்கவும் அந்த சத்தம் வந்த திசையை அனைவரும் திரும்பி பார்த்து என்னவென்று யோகிப்பதற்குள் காட்டேரியின் இதயத்தில் குண்டு பாய்ந்திருந்தது. தன் இதயத்தில் குண்டு பாய்ந்ததும் நெஞ்சை பிடித்து கொண்டு கூண்டுக்குள்ளேயே சரிந்தது அந்த காட்டேரி. விக்ரம் அவசர அவசரமாக கூண்டு கதவை திறந்து கொண்டு அந்த காட்டேரியிடம் சொல்ல, யாரு யாரு காட்டேரிய சுட்டது? காட்டேரிய சுட்டவங்க இங்க சுத்திதான் எங்கேயாவது இருப்பாங்க என்று பார்ப்பதற்காக சுட்ட திசையை நோக்கி சிவா சென்றான். நொடி நேரத்தில் சிவா வெளியே வந்துவிட அங்கிருந்த ரீமா அனுப்பிய ஆள் தப்பி சென்று வீதியில் ஓடிக்கொண்டிருந்தான். அவனை துரத்தி சென்று பிடிக்க சிவாவால் முடியவில்லை. ஏற்கனவே காட்டேரியிடம் சண்டையிட்டிருந்ததால் அவனால் தன் முழு பலத்தையும் உபயோகித்து ஓட முடியவில்லை. அந்த நபர் அங்கிருந்து தப்பிவிட வீட்டுக்குள் வந்த சிவா காட்டேரியை பார்க்க கூண்டுக்குள் இருந்த காட்டேரியை வெளியே எடுத்துக்கொண்டு வந்து மிருதுலாவின் அப்பா ஆராய்ச்சி செய்வதற்காக போடப்பட்டிருந்த இடத்தில் படுக்க வைத்திருந்தார். அந்த காட்டேரியை எப்படியாவது பிழைக்க வைக்க வேண்டும் என்று திவாகர் முயற்சி செய்ய, ஆனால் காட்டேரியோ சிரித்துக் கொண்டே, நீ என்ன முயற்சி பண்ணாலும் என்ன உன்னால காப்பாற்ற முடியாது என்றது அந்த காட்டேரி. ஏன் என்று காட்டேரியை புரியாமல் திவாகர் பார்த்தார். அவங்க என்ன சாதாரண புல்லட்ல சுட்டிருந்தா இந்த நேரத்துக்கு நானே என்ன சரி பண்ணிருப்பேன். ஆனா சுட்டது வெள்ளியால ஆன புல்லட்டால என்று காட்டேரி சொன்னது. வெள்ளியால ஆன புல்லட்டால சுட்டா கூட உன்னை என்னால காப்பாத்த முடியும் என்று விக்ரம் சொல்ல, உடனே திவாகர், இல்ல விக்ரம், காட்டேரிகளுக்கு வெள்ளியால ஆன பொருளால காயம் ஏற்பட்டா அவங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் என்றார் திவாகர். இப்ப என்ன டாக்டர் பண்றது? இப்போ அந்த காட்டேரியை பிழைக்க வைக்கவே முடியாதா என்று கேட்டான் விக்ரம். முயற்சி செஞ்சு பார்க்கலாம் விக்ரம். உன்னோட ரத்தத்துல இருந்து செஞ்ச மருந்த இவனுக்கு போட்டாதான் தெரியும் என்றவர், எனக்கும் என்ன பண்றதுன்னு புரியல என்று திவாகர் கூற, நீங்க முயற்சி பண்றதுல எந்த பலனும் இல்ல. நான் கொஞ்சம் கொஞ்சமா அழியறது எனக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன் என்ற காட்டேரி விக்ரமை பார்த்து, உன்னோட சாராவையும் என் முன்னால நிக்கிறானே இவனையும் கொல்ல சொல்லி என்னை இங்க அனுப்புனது இன்ஸ்பெக்டர் முத்து தான் என்றது அந்த காட்டேரி. அந்த காட்டேரி சொன்னதை கேட்டு அதிர்ச்சியானவர்கள், இன்ஸ்பெக்டர் முத்துவா என்று கேட்டான் விக்ரம். ஆமாம் என்று தலையை ஆட்டிய அந்த காட்டேரி,
தனக்கு என்ன நேர்ந்தது, தான் எப்படி முத்துவிடம் மாட்டிக்கொண்டேன், அவன் சொன்னதை எல்லாம் தான் ஏன் செய்தேன் என்று ஒன்று விடாமல் அனைத்தையும் கூறியது. இதை கேட்ட விக்ரமிற்கு ஆத்திரம் தாழ முடியவில்லை. அந்த முத்துவை நான் என்ன செய்தேன்னு பாரு என்று அங்கிருந்து செல்ல போக அவனை போக வேண்டாம் என்று தடுத்த காட்டேரி, இதை விட ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும் என்று சொன்னது அந்த காட்டேரி. விக்ரம் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த காட்டேரி சொல்வதை கேட்க ஆரம்பித்தான். அந்த காட்டேரி சொல்வதையெல்லாம் கேட்க கேட்க விக்ரம் மட்டுமல்ல, அவனை சுற்றி இருந்த அனைவருக்கும் மிகவும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. காட்டேரி சொல்வதெல்லாம் உண்மையா பொய்யா என்று கூட அவர்களால் யூகிக்க முடியவில்லை. உயிர் போகும் தருவாயில் இருக்கும் காட்டேரி ஒருபோதும் பொய் சொல்வதற்கு வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்தவர்கள் அது சொல்வதை அப்படியே நம்ப தொடங்கினர். அந்த காட்டேரி தனக்கு தெரிந்த விஷயங்களை எல்லாம் விக்ரமிடம் சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது மற்றொரு புறம் திவாகர் அந்த காட்டேரியை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். ஏற்கனவே விக்ரமின் ரத்தத்தை அவன் முழுவதுமாக காட்டேரியாக மாறுவதற்கு முன்பே திவாகர் ஆராய்ச்சிக்காக எடுத்திருந்தார். அவன் காட்டேரியாக இருக்கும் போது உபயோகப்படாத விக்ரமின் ரத்தம் சாதாரண மனிதனாக இருக்கும் பொழுது உபயோகப்படுகிறது. அவன் இரத்த மாதிரி கொண்டு தான் கண்டுபிடித்த மருந்தை காட்டேரியின் உடலுக்குள் செலுத்தினார் திவாகர். திவாகரை பார்த்து சிரித்த அந்த காட்டேரி, நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னை உங்களால காப்பாற்ற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா என் உயிர் என்னை விட்டு போறது எனக்கு நல்லா தெரியுது என்று அந்த காட்டேரி பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே தன் உயிரை விட்டது. விக்ரமின் ரத்தத்திலிருந்து உருவாக்கிய மருந்தை செலுத்தியதில் எந்த பயனும் இல்லாமல் போய்விட்டது. அவர்கள் கண் முன்னாலேயே அந்த காட்டேரி துள்ள துடிக்க இறந்து போனது. முதலில் இந்த காட்டேரியை கண்டு பயந்து வெறுத்த அனைவரும் இப்போது அது பாவமாக தங்கள் கண் முன்னாலேயே உயிர் விட்டிருப்பதை நினைத்து அனைவரும் வருத்தப்பட்டனர். ஆனால் திவாகருக்கு இந்த மருந்து கண்டிப்பாக குணமடைய செய்யும் ஒன்றுதான். ஆனால் இது ஏன் இந்த காட்டேரியின் உடலில் பலன் கொடுக்கவில்லை என்ற யோசனையில் மூழ்கி இருந்தார். விக்ரமின் மனதில் காட்டேரி சொல்லிவிட்டு சென்ற தகவல்களை எல்லாம் கேட்ட பிறகு அவனால் அங்கே இருக்கவே முடியவில்லை. அந்த காட்டேரி சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மையா பொய்யா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் விக்ரம். திவாகர் தான் கொடுத்த மருந்து ஏன் வேலை செய்யவில்லை என்று தெரிந்து கொள்வதற்காக ஆராய்ச்சி நிலையத்திற்குள் நுழைந்தார். மிருதுளா விக்ரமை பார்த்துவிட்டு அவள் அப்பாவிற்கு உதவுவதற்காக அவருடன் சென்று விட்டாள். சிவாவின் உடலில் காயங்கள் நிறைய இருப்பதால் ரேகா அவனுக்கு மருந்திட அவனை அங்கிருந்து அழைத்து சென்று விட்டாள். விக்ரம் நின்று அந்த காட்டேரியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். திவாகருக்கு அவருடைய ஆராய்ச்சி கூடத்தில் உதவி செய்து கொண்டிருந்த மிருதுளா, விக்ரம் இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பான் என்று அவனை பற்றிய சிந்தனையே அவளுக்கு போய்கொண்டிருந்தது. இதனால் அவள் வேலையில் சரிவர கவனம் செலுத்தாமல் இருக்க அதை பார்த்த திவாகர், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இன்னைக்கு ஏதோ மாதிரி இருக்க என்று கேட்டார். அதெல்லாம் ஒன்னும் இல்லப்பா, நான் நல்லாதான் இருக்கேன் என்று ஏதோ சொல்லி சமாளித்தாள் மிருதுளா. தன் மகள் எங்கே சற்று நேரத்திற்கு முன்பு நடந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து குழப்பத்தில் இருக்கிறாளோ என்று நினைத்த திவாகர் அவளை வெளியே சென்று அவள் தோழியுடன் சிறிது நேரத்தை கழிக்கும்படி அனுப்பி வைத்தார். விக்ரம் நினைவிலேயே இருந்த மிருதுளா இதுதான் சமயம் என்று அவள் அப்பா அவளை போக சொன்னதும் சந்தோஷமாக விக்ரமை பார்க்க வெளியே வந்தாள். ஆனால் அவள் வந்து பார்க்கும் பொழுது விக்ரம் அங்கு இல்லை. அந்த காட்டேரி மட்டும் இறந்த நிலையில் அவர்கள் படுக்க வைக்கப்பட்டிருந்த இடத்தில் அப்படியே இருந்தது. விக்ரம் அந்த அறையில் இல்லாமல் போகவே அங்கே இருக்கும் மற்றவர்களை தேடிவிட்டு சிவா ரேகாவிடம் வந்து விக்ரமை கேட்க அவர்களும் அவனை பார்க்கவில்லை என்று கூறினர். தங்களிடம் சொல்லாமல் கொள்ளாமல் விக்ரம் எங்கே சென்றிருப்பான் என்ற யோசனையில் இருந்தாள் மிருதுளா. காட்டேரியை சுட்டுவிட்டு தப்பிச் சென்ற அந்த உளவாளி நேராக ரீமாவை பார்க்க சென்றான். ரீமாவும் முத்துவும் அவனை காட்டேரியை அடைத்து வைக்கும் தன்னுடைய பங்களாவிற்கு வர சொல்லி இருந்தான். அவன் அவர்களிடம் திவாகரின் வீட்டில் என்ன நடந்தது என்றும் அங்கே தான் இன்னொரு காட்டேரியை பார்த்ததாகவும் அது வேறு யாரும் அல்ல விக்ரம் தான் என்றும் சொன்னான். விக்ரம் முத்து ஏவிவிட்ட காட்டேரியை அடைத்து சிறை செய்ததையும் அதன் பின்னர் விக்ரம் அந்த காட்டேரியை யார் ஏவி விட்டது, அது ஏன் இப்படியெல்லாம் செய்தது என்று அதை கூண்டுக்குள் அடைத்து சித்திரவதை செய்ததையும் சொன்னான் உளவாளி. அதை கேட்டதும் முத்துவும் ரீமாவும் அதிர்ச்சி அடைந்தனர். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு திரும்பி அந்த உளவாளியிடம், அந்த காட்டேரி எங்களை பத்தி சொல்லிடுச்சா என்று கேட்டனர். உடனே அந்த உளவாளி, அந்த காட்டேரி மனசு மாறி உண்மைய சொல்ல வந்த நேரத்துல நான் அதோடைய இதயத்தை குறி வச்சு சரியா நீங்க கொடுத்த துப்பாக்கியால சுட்டுட்டேன் என்று சொல்லி தன் கையில் இருந்த துப்பாக்கியை முத்துவின் முன்பு நீட்டினான். அவன் அந்த காட்டேரியை கொன்றுவிட்டான் என்று சொன்னதுமே முத்துவும் ரீமாவும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ரீமா மறுபடியும் அந்த ஆளிடம், உனக்கு நல்லா தெரியுமா, அந்த காட்டேரி எங்களை பத்தி எதுவும் சொல்லலதானே என்று மீண்டும் அழுத்தி கேட்டாள். இல்ல மேடம்,
அது சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே நான் அதை சுட்டு கொன்னுட்டேன் என்றான் அந்த ஆள். அவர் சொன்னதை கேட்டு திருப்தி அடைந்த முத்து, சபாஷ், நல்ல விவரமான ஆளை தான் நீ வேலைக்கு வச்சிருக்க ரீமா என்று சொல்லி அந்த ஆளுக்கு கை நிறைய பணக்கட்டுகளை கொடுத்து அவனை மகிழ்வித்தான் முத்து. அதன் பின்பு அந்த ஆள் சிவா தன்னை துரத்தி கொண்டு வந்ததையும் அவனிடமிருந்து தப்பி வந்ததையும் தன்னை அவன் அடையாளம் காண்பதற்கு முன்பு அவனிடமிருந்து தப்பி இங்கே வந்துவிட்டதாகவும் அந்த ஆள் சொன்னான். மேலும் சில பணக்கட்டுகளை அவனிடம் கொடுத்து, இன்னும் கொஞ்ச நாள் நீ தலைமறைவாக இரு, நாங்க சொல்ற வரைக்கும் எந்த வேலையையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அவனை அங்கிருந்து அனுப்பி வைத்தான் முத்து. இன்னைக்கு நான் உன் கூட இங்க வந்ததுக்கு காரணமே அந்த காட்டேரிய பாக்குறதுக்காக தான். ஆனா நான் இங்க வந்த நேரம் அது இப்ப உயிரோடவே இல்ல என்று அழுத்து கொண்டாள் ரீமா. ஆனா முத்து, இப்ப அந்த காட்டேரி செத்து போச்சு. இனிமே உன்னோட வேலையை எல்லாம் வேற யார் செய்வாங்க? அதுவும் இல்லாம அந்த காட்டேரி உன் கூட இருந்த தைரியத்துல நிறைய பேரை அடிச்சு கொண்டு அவங்க கிட்ட இருந்து நகையும் பணமும் பறிச்சுக்கிட்டு இருந்த. இப்போ என்ன செய்ய போற என்று கேட்டவள் அவனை பார்த்து நக்கலாக சிரித்து விட்டு, பாவம் நீ என்று சொன்னாள் ரீமா. அந்த காட்டேரி இறந்து போனா எனக்கு என்ன என்று சொல்லி சிரித்தான் முத்து. என்னோட வா கொஞ்சம் என்று சொல்லி ரீமாவை தன்னோடு அழைத்து சென்றான். ரீமாவை அழைத்து சென்றவன் ஏற்கனவே அந்த காட்டேரியை அடைத்து வைத்திருந்த அறைக்கு அருகில் அவளை அழைத்து சென்று அந்த கதவில் இருந்த சிறிய ஜன்னலை திறந்து அவளை உள்ளே பார்க்க சொன்னான். ரீமா ஒன்றும் புரியாமல் அந்த இரும்பு கதவில் இருந்த சிறிய ஜன்னலை திறந்து உள்ளே பார்த்தவள் அப்படியே உறைந்து போய் நின்றாள். எபிசோட் 25. ரீமாவை தன்னுடன் அழைத்து சென்று ஏற்கனவே காட்டேரியை அடைத்து வைத்திருந்த அறைக்கு முன்பு அவளை நிறுத்தி அந்த இரும்பு கதவிலிருந்து சிறிய ஜன்னலை திறந்து உள்ளே பார்க்க சொன்னான் முத்து. முத்து சொன்ன அந்த சிறிய ஜன்னலை திறந்து ரீமா உள்ளே பார்க்க அந்த ஜன்னல் திறக்கப்பட்டதும் அந்த அறைக்குள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த காட்டேரி ஆக்ரோஷமாக அந்த ஜன்னலின் முன்பு தோன்றி கர்ஜித்தது. அதன் முகத்தை அவ்வளவு நெருக்கத்தில் பார்த்த ரீமா அது போட்ட சத்தத்தில் அலறி அடித்துக் கொண்டு அந்த கதவை விட்டு பின்னால் ஓடி வந்தாள். அவள் பயந்து ஓடி வருவதை பார்த்து சத்தமாக சிரித்த முத்து, இப்ப சொல்லு, நான் நினைச்சதெல்லாம் என்னால நடத்த முடியுமா முடியாதா என்று கேட்டான். ரீமா அந்த காட்டேரியை பார்த்த அதிர்ச்சியில் இருந்து மீளாமலேயே முத்து கேட்ட கேள்விக்கு தலையை நாலா பக்கமும் ஆட்டி வைத்தாள். முத்துவின் கையை பிடித்து அந்த காட்டேரி இருந்த அறையை விட்டு தள்ளி அவனை அழைத்து வந்தவள் அவனிடம் வந்து, உன்கிட்ட இன்னொரு காட்டேரி இருக்குன்னு நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல என்று கோபமாக கேட்டாள் ரீமா. உன்கிட்ட சொல்லும் போது உண்மையிலேயே என்கிட்ட இந்த காட்டேரி மாட்டல என்றான் முத்து. என்ன சொல்ற? அது எப்படி உன்கிட்ட மட்டும் தேடி தேடி வந்து காட்டேரி மாட்டுது என்று கேட்டாள் ரீமா. அவள் கேட்டதற்கு சத்தமாக சிரித்த முத்து, என் ராசி அப்படின்னு நினைக்கிறேன். அந்த விக்ரம் கிட்ட ஹாஸ்பிடல்ல மாட்டிக்கிட்டு அவன் கிட்ட இருந்து உயிர் பழைக்கிறதுக்காக தப்பிச்சு வந்த காட்டேரி தான் இது என்றான் முத்து. மிருதுலா வேலை பாக்குற அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க கிட்ட பிரச்சனை பண்றதா எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துச்சு. நான் டியூட்டி முடிச்சுட்டு அப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். கம்ப்ளைண்ட் வந்ததும் ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. சரி, நானே நேர்ல போய் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போலான்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள கூட போகல. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ரூம்ல இருந்த கண்ணாடிய பட்டாரண்டு உடைச்சுக்கிட்டு ஒரு ஆள் வெளியே வந்து விழுந்தான். வெளியே விழுந்த அந்த ஆள் பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தான். அவன் தட்டு தடுமாறி எழுந்து அவனோட நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்தான். ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போகாம என்னோட வண்டியில அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொஞ்ச தூரம் தான் போயிருப்பான். அப்படியே திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். நான் அவன் விழுந்ததும் வண்டியை அங்கேயே நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் அவன் என்ன பண்றான்னு பாக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் அவன் எழுந்திருக்கவே இல்லை. அதுக்கப்புறமா தான் நான் வண்டியில இருந்து இறங்கி போய் அந்த ஆளை பார்த்தேன். உடம்பு முழுக்க காயத்தோட இதயத்துக்கிட்ட ரத்தம் வழிஞ்சு மயக்கம் போட்டு தரையில விழுந்திருந்தான். அவனோட உடம்பையும் அவனையும் பார்க்கும்போது அவன் காட்டேரியா இருப்பானோன்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருந்துச்சு. அவனை என்ன பண்ணலான்னு முதல்ல யோசிச்சேன். அப்புறம் எதுக்கும் இருக்கட்டும்னு இங்க கூட்டிட்டு வந்து அந்த காட்டேரி கூட ஒரே அறையில தங்க வச்சேன் என்றான் முத்து. என்ன சொல்ற முத்து? 2 காட்டேரியும் ஒரே அறையில அடைச்சு வச்சிருந்தியா? எப்படி 2ம் ஒரே அறையில அமைதியா இருந்துச்சுங்க என்று கேட்டாள் ரீமா. முதல்ல அந்த காட்டேரிய நான் இந்த அறைக்குள்ள விட்டதும் நான் ஏற்கனவே வச்சிருந்தவன் இந்த காட்டேரிய பார்த்து ரொம்ப கோவப்பட்டான். நான் புதுசா கூட்டிட்டு வந்த இந்த காட்டேரிய ஏற்கனவே வச்சிருந்த காட்டேரி அடிச்சு அதை ரொம்ப காயப்படுத்துச்சு. நான் புதுசா கூட்டிட்டு வந்த காட்டேரியும் ஏற்கனவே இருந்த காட்டேரிய பார்த்து ரொம்ப பயப்பட்டுச்சு. அப்புறம் போக போக அதுங்களா 2ம் நல்லா பழக ஆரம்பிச்சுது. அந்த காட்டேரிகள் 2ம் எப்பவும் எதையோ பேசிக்கிட்டே இருக்கும். நான் போனதும் நான் புதுசா அழைச்சிட்டு வந்த காட்டேரியோட ஏற்கனவே இருந்த காட்டேரி நல்லா பழகி ஒண்ணுக்கொண்ணு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுது. அதுங்க 2ம் நல்லா பழகுனதுக்கு அப்புறமா நான் அதுங்க கிட்ட சொல்ற வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தா அவங்க 2 பேரும் பாதுகாப்பா இங்க ஒரே அறையில இருக்கலாம்.
அப்படி இல்லைன்னா 2 பேரையும் கொன்னுடுவேன், அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் கொன்னுடுவேன்னு மிரட்டி நான் சொன்னதுக்கெல்லாம் அடிப்பணிய வச்சுட்டேன் என்று சொன்னான் முத்து. இவன் சாதாரணமான ஆளே கிடையாது. 2 காட்டேரிகளை மிரட்டி தன் பேச்சுக்கு அடிப்பணிய வைத்து ஒரே அறையில் தங்க வைத்திருக்கிறான் என்றால் இவனிடம் சற்று ஜாக்கிரதையாகத்தான் நாம் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் ரீமா. என்ன டார்லிங், ரொம்ப தீவிரமா யோசிக்கிற என்றபடி முத்து ரீமாவின் இடையில் கை போட்டு அவளை தன்னோடு இறுக்கி அணைத்தபடி ரீமாவிடம் கேட்டான். ஒன்னும் இல்லை டார்லிங், உன்னால மட்டும் எப்படி இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பக்காவா செய்ய முடியுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் என்று சொல்லி ரீமா சமாளித்தாள். நான் நினைச்சதெல்லாம் நடத்தணும்னா நான் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவேன்னு உனக்கு தெரியாதா டார்லிங்? அப்படித்தானே உன்னையும் மயக்கன என்று சொல்லி முத்து சிரித்தான். நீ எங்க என்ன மயக்கன, நான் தான் உன்னை மயக்கன என்று சொல்லி ரீமா சிரித்தாள். உண்மைதான் டார்லிங், முதல்ல உன்னை நான் அந்த ஸ்விம்மிங் சூட்ல மகாபலிபுரம் ரெசார்ட்ல உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த நீச்சல் குளத்துல விளையாடினதை பார்த்ததும் மயங்கி விழுந்தவன் தான் இன்னும் எழுந்திருக்கல என்று சொல்லிவிட்டு அவள் இதழை தன் விரலால் வருடியவன் ரீமாவை சட்டென்று தன் கைகளில் ஏந்தி கொண்டு அந்த பங்களாவில் இருந்து அவனுடைய அறைக்கு தூக்கி சென்றான். இங்கே திவாகரன் வீட்டிலிருந்து யாரிடமும் சொல்லாமல் கொள்ளாமல் விக்ரம் நேராக சாரா இறந்த இடத்திற்கு வந்தான். அங்கே கடற்கரை மணலில் ஆள் அரவமற்ற இடத்தில் அமர்ந்து கொண்டவன் சாராவை பற்றிய நினைவுகளில் மூழ்கி இருந்தான். அவன் சாராவை பற்றி நினைத்து கொண்டிருந்தவன் தன் கையில் இருந்த சாராவின் மொபைலை எடுத்து அதிலிருந்த சாராவின் போட்டோக்களை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் ஒவ்வொரு போட்டோவாக பார்த்து கொண்டிருக்க அவள் இறந்த அன்று காலை விக்ரமின் ஆபீஸில் அவளுக்கு பிறந்த நாள் கொண்டாடிய போட்டோக்களும் செல்ஃபிகளும் அதில் இருந்தது. அது அவள் மொத்த சந்தோஷமும் தனக்குத்தான் கிடைத்து விட்டது என்றது போல ஒவ்வொரு போட்டோக்களிலும் தன் முத்து பற்கள் தெரிய அழகாக சிரித்தபடி போட்டோக்களுக்கு போஸ் கொடுத்து கொண்டிருந்தான். அவள் சிரித்த முகமாக இருந்த போட்டோக்களை பார்த்ததும் விக்ரமின் மனம் லேசாகி அவளை ரசித்துக் கொண்டே ஒவ்வொரு போட்டோவாக பார்த்து கொண்டிருந்தான். அப்போது சில போட்டோக்களை பார்த்ததும் விக்ரமின் முகம் சடுதியில் மாறியது. அந்த போட்டோக்களில் எல்லாம் சாராவிற்கு பின்னால் தன் ஆபீஸில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் அனைவரும் இருந்தனர். அந்த போட்டோவை பார்த்ததும் விக்ரமிற்கு ஏதோ வித்தியாசமாக தோன்ற ஆரம்பித்தது. தான் நின்றிருந்த போட்டோக்களில் எல்லாம் ஏதோ சரியில்லை என்று உணர ஆரம்பித்தான் விக்ரம். மீண்டும் அந்த போட்டோக்களை மாறி மாறி பார்த்தவன் அதை ஜூம் செய்து தன்னையும் சாராவையும் மாற்றி மாற்றி பார்த்தான். அதன் பின்பு ஏதோ அவனுக்கு புலப்பட்டவனாக உடனே அங்கே இருந்து கிளம்பினான். சாராவின் மொபைலில் இருந்த அந்த போட்டோக்களையும் அன்று கடற்கரையில் சாராவும் விக்ரமும் திருமணம் செய்து கொண்ட போட்டோக்களையும் நினைத்து பார்த்தவன் திவாகரின் வீட்டில் இறந்த காட்டேரி தன்னிடம் சொன்ன விஷயங்களை எல்லாம் யோசித்தபடி அங்கே இருந்து கோபமாக கிளம்பினான். சாரா இறந்த இடத்திலிருந்து கிளம்பிய விக்ரம் பல இடங்களில் தேடி சுற்றி திரிந்தவன் கடைசியாக ஒரு இடத்தில் வந்து நின்றான். அவன் அங்கே வரும்போதே இருட்ட ஆரம்பித்திருந்தது. அது விக்ரமிற்கு மேலும் வசதியாக போய்விட்டது. அந்த இடத்திற்கு வந்த விக்ரம் தன்னை சுற்றி முற்றி பார்க்க அங்கே முத்துவுடைய பாழடைந்த பங்களா இருந்தது. அதை சுற்றி நிறைய ஆட்கள் இருந்தனர். அவர்களை எல்லாம் தாண்டி விக்ரம் முத்துவின் அந்த பாழடைந்த பங்களாவிற்குள் செல்ல வேண்டும். தான் அங்கே வரும் பொழுது இரவு ஆகிவிட்டதால் அது விக்ரமிற்கு சௌகரியமாக போய்விட்டது. அங்கே இருந்த ஒரு பெரிய மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டவன் கண்கள் மூடி நின்று கொண்ட விக்ரமின் கண் முன்னே சாரா இறந்த நினைவு வந்தது. அதற்கு காரணமானவர்களை தான் கொன்றே தீர வேண்டும் என்ற உறுதி விக்ரமின் உள்ளத்தில் தோன்றியது. அப்படி தோன்றிய அடுத்த நிமிடம் விக்ரமின் உடல் கோபத்தில் விரைக்க தொடங்கியது. அவன் பலம் மிகுந்தவனாகவும் ஆஜானுபாகுவாகவும் தன்னை மாற்றிக்கொண்டான். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் தன்னை தானே இரத்த காட்டேரியாக உருமாற்றிக் கொண்டான் விக்ரம். இரத்த காட்டேரி ஆனதும் அங்கே இருந்த மரத்தின் மீது சரசரவென்று மேலே ஏறினான். அந்த மரம் அடர்த்தியாக இருந்ததால் கிளைகளுக்கு நடுவில் மறைந்து கொண்ட விக்ரம் அங்கிருந்தபடியே அந்த பாழடைந்த பங்களா முழுவதும் நோட்டமிட்டான். அங்கே மாடியில் இருந்த ஒரு அறை ஜன்னல் திறந்திருக்க அந்த ஜன்னல் வழியே தெரிந்த சிறிய வெளிச்சத்தில் முத்துவும் ரீமாவும் ஒரே கட்டிலில் ஆடைகள் இன்றி ஒருவரை ஒருவர் கட்டி தழுவியபடி ஒன்றாக கூடியிருப்பதை பார்த்தான். தன் சாராவை தன் கண் முன்னாலேயே கொன்றுவிட்டு இங்கு இவர்கள் இருவரும் சந்தோஷமாக இருப்பதை பார்த்தவனுக்கு மேலும் கோபம் அதிகமானது. தான் இருந்த மரக்கிளையில் இருந்து நேராக தாவி சென்று அந்த அறைக்குள் குதித்தான். முத்துவும் ரீமாவும் பாம்பை போல ஒருவரை ஒருவர் பின்னி பிணைந்து கொண்டு கட்டிலில் படுத்திருந்தனர். திடீரென்று அவர்கள் இருந்த அறையின் ஜன்னல் உடையும் சத்தம் கேட்டதும் அதிர்ந்து போய் திரும்பி பார்க்க அவர்கள் எதிரே கோபமே உருவாக விக்ரம் நின்று கொண்டிருந்தான். எபிசோட் 26.
முத்துவின் பெட்ரூமில் அவன் படுக்கையில் முத்துவும் ரீமாவும் ஒருவருடன் ஒருவர் பின்னி பிணைந்து கூடியிருக்க யாருக்கும் தெரியாமல் மரத்தின் மீதிருந்த கிளையின் அடர்ந்த கிளையில் அமர்ந்து அதை பார்த்து கொண்டிருந்த விக்ரமிற்கு ஏற்கனவே இருந்த கோபம் மேலும் அதிகமானது. தன் சாராவை துள்ள துடிக்க கொன்றுவிட்டு இங்கே இவர்கள் இருவரும் சந்தோஷமாக இருப்பதை பார்த்தவனுக்கு ஆத்திரம் அதிகமானது. இப்போதே அவர்கள் இருவரையும் கொன்று தீர்க்க வேண்டும் என்று தோன்றியது. அவர்கள் இருவரையும் கொல்ல வேண்டும் என்று தோன்றிய அடுத்த நொடி அந்த மரக்கிளையிலிருந்து முத்துவின் பெட்ரூம் ஜன்னலை உடைத்துக் கொண்டு விக்ரம் உள்ளே குதித்தான். பெட்ரூம் விளக்கொளியில் முத்துவும் ரீமாவும் கட்டிலில் கூடியிருக்க திடீரென்று அவர்கள் இருந்த பெட்ரூமின் கண்ணாடி உடையும் சத்தம் கேட்கவும் இருவரும் பதறி அடித்துக் கொண்டு எழுந்தவர்கள் திரும்பி ஜன்னலை பார்க்க அங்கே முழுவதுமாக காட்டேரியாக மாறி ஆக்ரோஷமாகவும் கோபத்துடனும் கண்கள் இரண்டும் இரத்த சிவப்பேறி பார்ப்பதற்கே கொடிய மிருகம் போல அவர்கள் முன்பு நின்றிருந்தான் விக்ரம். அவனை இங்கு இருவரும் சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. ரீமாவிற்கு விக்ரமை அங்கே பார்த்ததும் அதிர்ச்சியாக இருந்தது. தன்னை பற்றி விக்ரமுக்கு தெரிந்துவிட்டது என்பதை நினைக்கும் பொழுது அவளுக்கு உள்ளுக்குள் பீதி ஏற்பட ஆரம்பித்தது. எப்படியாவது விக்ரமை சமாளிக்க வேண்டும் என்று நினைத்தவள் திடீரென்று தன் அருகில் நின்றிருந்த முத்துவை கீழே தள்ளிவிட்டு அங்கு இருந்த போர்வையை எடுத்து தன் உடலை சுற்றி கொண்டு விக்ரமின் அருகில் ஓடி வந்தாள். விக்ரமின் அருகில் ஓடி வந்தவள், விக்ரம், நல்ல நேரத்துலதான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. இந்த முத்து இருக்கானே, இவன் என்ன இங்க கடத்திட்டு வந்து என்ன சீரழிக்க பார்த்தான். இவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் போராடிட்டு இருந்தேன். நல்ல வேலையா நீ அதுக்குள்ள வந்துட்ட. என்னை இவன் கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்து விக்ரம், எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு என்று சொல்லிக்கொண்டே விக்ரமின் பின்னால் போய் முத்துவிற்கு பயந்து ஒளிந்து கொள்வது போல நடித்தாள். அவள் நடிப்பதை எண்ணி உள்ளுக்குள் சிரித்த விக்ரம் சிறிது நேரத்திற்கு அவளை நம்புவது போல தானும் நடிக்கலாம் என்று நினைத்தான். தன் பின்னால் நின்றிருந்தவளை பார்த்து கர்ஜித்தவன், நீ கவலைப்படாத, நான் அவனை பாத்துக்கிறேன் என்று ரீமாவிடம் சொல்லியவன் திரும்பி முத்துவை பார்க்க விக்ரம் திரும்பி தன்னை கோபமாக பார்க்கவும் அவன் பார்வையில் இருந்த கோபத்தையும் விக்ரமின் உருவத்தையும் பார்த்த முத்துவிற்கு பயம் தொற்றிக் கொண்டது. விக்ரம் தன் கூரான பற்களை காட்டி தன் கூரிய நகங்களை கூர்மையாக்கி முத்துவை கொல்வதற்காக அவனை நோக்கி சென்றான். அதை பார்த்து பயந்த முத்து எங்கே விக்ரம் தன்னை கொன்று விடுவானோ என்று அஞ்சி விக்ரமிடம், அவ சொல்றதை நம்பாத விக்ரம் என்றான். உன்னோட சாராவை கொல்ல சொல்லி அவதான் எனக்கு பிளான் போட்டு கொடுத்தா. அவ சொன்னபடிதான் நான் நடந்துகிட்டேன். எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்று முத்து சொல்ல விக்ரம் நின்ற இடத்திலிருந்தே தனக்கு பின்னால் திரும்பி ரீமாவை பார்த்தான். முத்து சொன்னதை விக்ரம் நம்பிவிட்டான் என்று புரிந்து கொண்ட ரீமா அவனை பார்த்து, சத்தியமா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல விக்ரம், நான் சொல்றதை நம்பு. உனக்கு எத்தனை வருஷமா என்ன தெரியும்? இவன் தான் சாராவை கொல்ல அந்த காட்டேரியை ஏவி விட்டான். எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்று தன் பங்கிற்கு அவள் விக்ரமிடம் நடிக்க இருவரும் மாற்றி மாற்றி தன்னிடமே பொய் சொல்லி நடிப்பதை பார்த்த விக்ரமிற்கு ஆத்திரம் கட்டுக்கடங்காமல் வந்தது. அவனுக்கு ரீமாவை பார்க்க பார்க்க கோபம் அதிகமானது. இவளால் தான் தன் சாராவை இழந்தேன் என்று நினைக்கும் போது அவளை கொல்ல வேண்டும் என்று தோன்றியது. சிறிதும் தாமதிக்காமல் புயல் வேகத்தில் ரீமாவிடம் வந்தவன் அவள் கழுத்தை பிடித்து மேலே தூக்கினான். அவள் போர்த்தி இருந்த போர்வை அவள் உடலை விட்டு நழுவி கீழே விழுந்தது. ஆடை இல்லாமல் அந்தரத்தில் ரீமா தொங்கிக் கொண்டிருந்தாள். தன் கழுத்தை பிடித்திருந்த விக்ரமின் கைகளை பிடித்து அவன் கையை தன் கழுத்திலிருந்து பிரிக்க ரீமா போராடினாள். விக்ரம், விக்ரம், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அவன் சொல்றதை நம்பாத. நான் சாராக்கு துரோகம் செய்வனா? அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்க நான் சாராவை ஏதாவது செய்வேனா என்று ரீமா இன்னமும் கூட விக்ரமிடம் தன் நடிப்பை தொடர்ந்தாள். இப்போது கூட அவள் உண்மையை ஒப்புக்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் பொய் பேசுவதை பார்த்த விக்ரம் மேலும் கோபமடைந்தவனாக அவள் கழுத்தை மேலும் இறுக்கினான். அதில் ரீமாவிற்கு மூச்சு விட சிரமமாக இருக்க விக்ரமிடமிருந்து எப்படி தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் விக்ரமின் பின்னால் அவனுக்கு தெரியாமல் அந்த அறையை விட்டு வெளியே சென்று கொண்டிருந்த முத்துவை பார்த்தாள் ரீமா. அவனை பார்த்து தன் கையை நீட்டி தன்னை காப்பாற்றும்படி கண்களாலேயே ரீமா கெஞ்ச, ஆனால் முத்துவோ தன் உயிர்தான் முக்கியம் என்பது போல ரீமாவை விக்ரமிடம் தனியாக விட்டுவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டான். ரீமா விக்ரமை பார்த்து, விக்ரம் பிளீஸ், நான் சொல்றத நம்பு என்று வார்த்தைகள் வராமல் திக்கி திணறி பேச, சீ வாய மூடு என்றவன், நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நீ இன்னமும் சாராவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லாத. அவ உயிரை எடுக்க வந்த காட்டேரி நீன்னு வேணா சொல்லு என்றான் விக்ரம். அவளை தூக்கி கட்டிலில் வீசினான். அவன் வீசிய வேகத்தில்
கட்டிலின் ஓரத்தில் மோதி விழுந்த ரீமா பதறி அடித்துக் கொண்டு கட்டிலில் இருந்த அவள் ஆடையை எடுத்து போட்டுக்கொண்டவள் கட்டிலில் இருந்து எழுந்தவள் அந்த அறையை விட்டு வெளியே விக்ரமிடமிருந்து தப்பி செல்ல முயன்றாள். அவள் தப்பி செல்வதை பார்த்த விக்ரம் தன்னிடமிருந்த சாராவின் போனை எடுத்துக்கொண்டு அவளை குறுக்கே சென்று வழி மறித்து நின்றான். அந்த போனில் இருந்த சாராவின் பிறந்த நாள் அன்று ரீமாவுடன் எடுத்துக்கொண்ட செல்வியை அவளிடம் காட்டி, இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டான் விக்ரம். விக்ரம் காட்டிய போட்டோவை பார்த்த ரீமாவிற்கு அதிர்ச்சியானது. அதில் ரீமா சாராவுடன் சிரித்தபடி நின்று செல்ஃபி எடுத்துக் கொண்டிருக்க, அந்த போட்டோவில் அவர்களுக்கு பின்னால் தூரத்தில் விக்ரமின் ஆபீஸிற்கு வெளியே இருந்த வராண்டாவில் முத்து அங்கே இருந்த கண்ணாடி வழியாக சாராவையும் ரீமாவையும் பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அந்த போட்டோவை காட்டி, இப்ப சொல்லு, உனக்கும் முத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? அவன் உன்னை இங்க கடத்தி கொண்டு வந்திருக்கானா என்று கேட்டான் விக்ரம். விக்ரம் அது அது வந்து என்று ரீமா தயங்கினாள். ஏன் சாராவை கொள்ள உனக்கு எப்படி மனசு வந்துச்சு என்று சொன்ன விக்ரம் அடுத்த நொடி ஆக்ரோஷமானவன் தன் பெரிய கூரிய கையை கொண்டு அவள் முகத்தில் ஓங்கி அடித்தான். அவன் அடித்த வேகத்தில் ரீமா அப்படியே மூர்ச்சையாகி தரையில் விழுந்தாள். விக்ரமின் குணம் இப்போது மூர்க்கத்தனமாக முற்றிலும் மாறியிருந்தது. இவ்வளவு நேரம் தன் மிருகத்தனத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு ரீமாவிடம் பேசியவன் இப்போது தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் ஆத்திரம் கொண்டவனாக அந்த அறையே அதிரும்படி கத்தினான். விக்ரம் அந்த அறையே அதிரும்படி கத்த அவனிடமிருந்து தப்பித்து கீழே சென்ற முத்துவிற்கு விக்ரமின் உருமல் சத்தம் தெள்ள தெளிவாக கேட்டது. உடனே அவனுக்கு பயம் தொற்றிக் கொண்டது. வேகமாக கீழே இருந்த காட்டேரியின் அறைக்கு வந்தவன் அதன் அறை கதவை திறந்துவிட்டு, மாடியில் இருக்கிறவன உடனே கொள்ளு என்று அந்த காட்டேரியிடம் ஆணையிட, அந்த அறை கதவை திறந்த வேகத்தில் அங்கே இருந்த காட்டேரி வேகமாக வெளியேறி மாடியை நோக்கி சீறி பாய்ந்து விக்ரமை தாக்க தொடங்கியது. இங்கே திவாகரின் லேபில் விக்ரமை காணாமல் பதறிய மிருதுளா சிவாவிடமும் ரேகாவிடமும் கெஞ்சி கூத்தாடி அவர்களை தன்னுடன் விக்ரமை தேட அழைத்து சென்றாள். அவர்கள் மூவரும் அங்கே இருந்து கிளம்ப போக, அப்போது கையில் மருந்துகளுடன் வேறு சில பொருட்களுடனும் வெளியே வந்த திவாகர் வெளியே செல்ல இருந்த மூவரையும் பார்த்தார். அவரிடம் வேகமாக ஓடி வந்த மிருதுளா, அப்பா விக்ரம காணோம், அவர் எங்க போயிருப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் போய்தாப்பா அவரை காப்பாற்ற முடியும், நான் போறேன் என்று அவரிடம் சொல்லிக் கொண்டு அங்கிருந்து மிருதுளா செல்ல போக, ஒரு நிமிஷம் நில்லுமா என்றார் திவாகர். அப்பா என்ன, சீக்கிரம் சொல்லுங்க என்றாள் மிருதுளா. தன் கையில் இருந்த பொருட்களை அருகில் இருந்த சிவாவிடமும் ரேகாவிடமும் நீட்டி கொடுத்துவிட்டு இன்னொரு கையில் இருந்த மருந்தை மிருதுளாவிடம் நீட்டி, இது விக்ரம குணப்படுத்தக்கூடிய மருந்து என்றார் திவாகர். அமாவாசை அன்னைக்கு காட்டேரியோடைய சக்தி அதிகமா இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மருந்தை காட்டேரிக்கு கொடுத்தா அவங்க குணமடைய 100% வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு அமாவாசை, இன்னைக்கு பொழுது விடியறதுக்குள்ள விக்ரம் இந்த மருந்தை எடுத்துக்கிட்டா அவன் நிச்சயமா குணமடைய வாய்ப்பு இருக்கு என்றார் திவாகர். அப்பா என்று சந்தோஷமாக அந்த மருந்தை வாங்கி கொண்டு விக்ரமை நிச்சயமாக குணப்படுத்தி விடலாம் என்ற நம்பிக்கையோடு அவள் அப்பாவை பார்க்க, என்னமா பாக்குற, அவன் காட்டேரியா இருந்தாலும் என் பொண்ணு அவனை விரும்பிட்டா. அதுவும் இல்லாம நான் ஒரு டாக்டர், என்ன நம்பி வந்த பேஷண்ட காப்பாத்துறது என்னோட கடமை. நீ கவலைப்படாம விக்ரம்க்கு இந்த மருந்தை கொடு, அவன் சீக்கிரமே குணமடைவான் என்று சொன்னார் திவாகர். அவர் கொடுத்த மருந்தை வாங்கி கொண்ட மிருதுளா தன் அப்பாவிற்கு தன் காதல் தெரிந்துவிட்டதும் அவர் தன் காதலுக்கு பச்சை கொடி காட்டியதும் அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதே மகிழ்ச்சியுடன் விக்ரமை எப்படியும் குணப்படுத்தி விடலாம் என்ற நம்பிக்கையோடு தன்னுடன் சிவாவையும் ரேகாவையும் அழைத்துக் கொண்டு விக்ரமை தேடிச் சென்றாள். எபிசோட் 27. முத்துவின் பங்களாவை தேடிக்கொண்டு சிவாவுடன் மிருதுளாவும் ரேகாவும் வந்தார்கள். அங்கே வந்தவர்கள் தங்கள் கண் முன்னே முத்துவின் பங்களா தூள் தூளாக வெடித்து சிதறியதை பார்த்துவிட்டு அதிர்ந்தவர்கள் விக்ரமிற்கு எதுவும் ஆகியிருக்குமோ என்று பயந்தனர். கட்டிடம் இடிந்து விழுவதை பார்த்த மிருதுளா காருக்குள்ளிருந்து அவசர அவசரமாக இடிந்து கொண்டிருக்கும் பங்களாவை நோக்கி ஓடினாள். எங்கே இடிந்து கொண்டிருக்கும் பங்களாவிற்கு அருகில் போனால் மிருதுளாவிற்கு எதுவும் ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று பதறிய ரேகாவும் சிவாவும் காரில் இருந்து இறங்கி ஓடி சென்று மிருதுளாவை அங்கே செல்ல விடாமல் பிடித்துக் கொண்டனர். என்ன விடுங்க, விக்ரம்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் போய் என் விக்ரம காப்பாத்தணும், என்ன விடுங்க என்று தன்னை பிடித்திருந்தவர்களின் கையை உதறிக்கொண்டு மிருதுளா மீண்டும் இடிந்து விழுந்து கொண்டிருந்த அந்த கட்டிடத்தை நோக்கி ஓடினாள். அவளை அந்த கட்டிடத்தின் அருகில் செல்ல விடாமல் மீண்டும் ஓடி சென்று பிடித்துக் கொண்டனர் சிவாவும் ரேகாவும். ஏய், உனக்கு அறிவுன்னு ஏதாவது இருக்கா இல்லையாடி? இப்படி இடிஞ்சு விழுற கட்டிடத்துக்குள்ள ஓட பாக்குற, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்க அப்பாக்கு யார் பதில் சொல்றது என்று கோபமாக கேட்டாள் ரேகா. அவர்கள் பேசியதை காதிலேயே வாங்காத மிருதுளா, என்ன விடுங்க, விக்ரம் அந்த கட்டிடத்துக்குள்ளதான் இருக்கணும், அவருக்கு ஏதாவது ஆயிட போகுது, என்ன விடுங்க
நான் போய் அவரை காப்பாத்தணும் என்று கத்திக் கொண்டிருந்தாள். விக்ரம்க்கு ஒண்ணு ஆகாது, அவன் ஒன்னும் சாதாரண மனுஷன் கிடையாது. அந்த கட்டிடத்துல மாட்டிட்டு சாவறதுக்கு இப்போ அவரு ஒரு ரத்த காட்டேரி, அதுவும் முழுசா மாறி இருக்க ரத்த காட்டேரி. அவருக்கு எதுவும் ஆகாது, நீ கொஞ்சம் பொறுமையா இருடி என்று ரேகா அவளை சமாதானப்படுத்த முயன்றாள். அவள் சொல்வதை காதிலேயே வாங்கிக் கொள்ளாத மிருதுலா அவள் கையை உதறி விட்டுவிட்டு கட்டிடத்தை நோக்கி வேகமாக ஓடினாள். அப்போது அந்த கட்டிடம் முழுவதுமாக இடிந்து தரைமட்டமாகி இருக்க மிருதுலா அதிர்ச்சி அடைந்து பித்து பிடித்தவள் போல தரைமட்டமான கட்டிடத்தை பார்த்தபடி நின்றிருந்தாள். தரைமட்டமான கட்டிடத்திலிருந்து புழுதி பறந்து கொண்டிருந்தது. அந்த புழுதியிலிருந்து விக்ரம் கோபமாக வெளியே எழுந்து வந்தான். கை, கால்கள், புஜங்கள் எல்லாம் பெருத்து ஆக்ரோஷமாக அந்த புழுதிக்குள்ளிருந்து வெளியே வந்த விக்ரம் இன்னும் கோபம் தனியாமல் முழு காட்டேரியாக வெளியே வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் தான் போன உயிர் திரும்பி வந்ததாக உணர்ந்த மிருதுலா ஓடி சென்று விக்ரமை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். அதை பார்த்த ரேகாவும் சிவாவும் அதிர்ந்து போயினர். விக்ரம் முழுவதுமாக காட்டேரியாக மாறியதை பார்த்தும் கூட அவன் மீது காதல் கொண்டு மிருதுலா அவனை கட்டிக்கொண்டதை பார்த்தவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. விக்ரமை பார்ப்பதற்கு சற்று பயமாகத்தான் இருந்தது. அவன் மிகவும் கொடூரமாக காட்சியளித்தான். இருந்தும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு சிவா விக்ரமின் அருகில் செல்ல முயல அவனை போக விடாமல் ரேகா சிவாவின் சட்டையை பிடித்துக் கொண்டு நின்றாள். சிவா அவளை திரும்பி பார்க்க, பிளீஸ் அங்க போகாத, எனக்கு பயமா இருக்கு சிவா என்று கெஞ்சினாள் ரேகா. அவள் பயப்படுவதை புரிந்து கொண்ட சிவா சரி என்று தலையாட்டி விட்டு அங்கேயே நின்றான். தன்னை கட்டிக்கொண்டு நின்ற மிருதுலாவை தன்னிடமிருந்து பிரித்துவிட்ட விக்ரம், எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்ல, என் வழியை விடு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு என்று சொல்லி அவளை கடந்து விக்ரம் செல்ல, அப்போது அவன் பின்னால் வந்து கொண்டிருந்த மற்றொரு காட்டேரி மிருதுலாவை நோக்கி பாய்ந்து வந்தது. அந்த காட்டேரியை கண்டதும் மிருதுலா பயந்து பின்வாங்க, அவள் பயந்து பின்வாங்குவதை பார்த்த விக்ரம் தன் பின்னால் திரும்பி பார்க்க, முத்து அடைத்து வைத்திருந்த அந்த காட்டேரி மிருதுலாவை நோக்கி வருவதை கண்டான். உடனே மிருதுலாவிற்கு முன்னால் சென்று நின்ற விக்ரம் தங்களை நோக்கி வேகமாக வந்த அந்த காட்டேரியை பார்த்ததும் விக்ரம் கோபமாக கையை நீட்டினான். அது அப்படியே தான் வந்த இடத்தில் நின்றது. விக்ரம் அந்த காட்டேரியை பார்த்து கையை அசைத்து கீழே அமரும்படி சைகை செய்தான். விக்ரம் சொன்னது போல அந்த காட்டேரி அவனுக்கு கட்டுப்பட்டு தரையில் அப்படியே மண்டியிட்டு அமர்ந்தது. அதை பார்த்த மிருதுலா அதிசயம் போல விக்ரமையும் அவன் எதிரில் மண்டியிட்டு இருந்த காட்டேரியையும் மாறி மாறி பார்த்தாள். இங்கே சிவாவின் சட்டையை பிடித்திருந்த ரேகா அந்த காட்டேரி மிருதுலாவை நோக்கி ஓடி வருவதை பார்த்ததுமே சிவாவின் பின்னிருந்து இறுக்கமாக அவனை கட்டிக்கொண்டு அவன் முதுகுக்கு பின்னால் மறைந்து கொண்டாள். ஹாஸ்பிட்டலில் மிருதுலாவை தாக்கிய அந்த காட்டேரியை இப்போது விக்ரமுடன் பார்த்ததும் மிருதுலாவிற்கும் ரேகாவிற்கும் சற்று அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் அன்று பார்த்ததை விட இப்போது அந்த காட்டேரி நிறையவே மாறி இருந்தது. விக்ரம் பின்னால் நின்று கொண்டிருந்த மிருதுலா விக்ரமின் முன்னால் வந்து, இது இந்த காட்டேரி என்று கேட்க, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன், இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ எதுக்காக இங்க வந்த என்று சற்று கோபமாகவே விக்ரம் கேட்டான். அது அது வந்து என்றவள் தன் கையில் இருக்க பிடித்திருந்த மருந்தை காட்டி, இந்த மருந்து உங்களை முழுசா குணப்படுத்திடும், இது உங்களுக்கு கொடுக்கதான் நான் இங்க வந்தேன் என்றாள் மிருதுலா. நீ என்ன முட்டாளா, இத குடுக்க வந்து நீ ஆபத்துல மாட்டிக்க போறியா என்றான் சற்று கடுமையாக. இல்ல, இந்த மருந்து உங்களை முழுசா குணப்படுத்திடோன்னு அப்பா சொன்னாரு, அதனாலதான் உங்களுக்கு என்று அவள் சொல்ல, என்ன குணப்படுத்திட்டு நீ சாக துணிஞ்சிட்ட அப்படித்தானே என்றான் விக்ரம். அவள் ஆமாம் என்று தலையாட்ட விக்ரம் அவள் சொன்னதை கேட்டு அவளை சற்று கடுமையாக முறைக்க, உடனே ஆமாம் என்று தலையாட்டி கொண்டிருந்தவள் வேகமாக இல்லை என்று தலையை ஆட்டி மறுப்பு தெரிவித்தாள். அதற்கு மேல் அங்கே நிற்காமல் விக்ரம் வேகமாக செல்ல அவன் பின்னே அந்த காட்டேரியும் ஓடியது. தன் கையில் இருந்த மருந்தை தூக்கி கொண்டு மிருதுலா விக்ரமின் பின்னால் ஓட, மிருதுலா தன் பின்னால் ஓடி வருவதை அறிந்த விக்ரம் அவளை திரும்பி பார்த்து, உனக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா, என் பின்னால வராத என்று விக்ரம் அவளை பார்க்க, மிருதுலா பாவமாக அவன் முன்னால் நின்றிருந்தாள். இப்போ உனக்கு என்ன, இந்த மருந்து நான் குடிக்கணும் அவ்வளவுதானே என்று விக்ரம் கேட்க, ஆமாம் என்று மிருதுலா வேகமாக தலையாட்டினாள். அவளை பார்த்துவிட்டு அவள் கையில் இருந்த மருந்தை பிடுங்கி விக்ரம் தன் பின்னால் வந்த காட்டேரியிடம் கொடுத்துவிட்டு அதை குடிக்க சொன்னான். அவன் அந்த மருந்தை காட்டேரியிடம் நீட்டிய வேகத்தில் அதை வாங்கி மடமடவென்று முழுதாக குடித்து முடித்து விட்டது அந்த காட்டேரி. விக்ரம் கொடுத்த மருந்தை அந்த காட்டேரி வாங்கி முழுவதும் குடித்துவிட அதை பார்த்த மிருதுலாவிற்கு ஆத்திரமாக வந்தது. அதே கோபத்தோடு விக்ரமிடம் வந்தவள், ஏன் விக்ரம் இப்படி பண்ணீங்க, நீங்க குணமாகணும்னு எவ்வளவு சந்தோஷமா,
நம்பிக்கையோட அந்த மருந்தை நான் வாங்கிட்டு வந்தேன்னு தெரியுமா? இப்படி பண்ணிட்டீங்களே என்று அவனை மிருதுலா ஆற்றாமையோடு கேட்டாள். உங்க அப்பா என்கிட்ட ரத்தத்தை எடுக்கும் போது எனக்காகன்னு சொல்லல, என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிற காட்டேரிங்களை குணப்படுத்ததான் மருந்து கண்டுபிடிக்கிறதா சொன்னாரு. நான் குணமானா என்ன, இல்ல இந்த காட்டேரி குணமானா என்ன, எனக்கு எல்லாம் ஒண்ணுதான் என்றான் விக்ரம். அதை கேட்ட மிருதுலா, நீங்களும் அவனும் ஒன்னா என்றாள். அவளை ஆழ்ந்த ஒரு பார்வை பார்த்துவிட்டு அந்த காட்டேரியிடம் திரும்பிய விக்ரம், இந்த மருந்தை குடிச்சதுக்கு அப்புறமா உன் உடம்புல என்ன மாதிரியான மாற்றம் நடக்கும்னு தெரியாது. அதனால நீ ஏன் கூட வர வேண்டாம், இவங்களோட லேபுக்கு போயிடு. செத்து போன அந்த காட்டேரி சொன்னதை நான் பாத்துக்கிறேன் என்றான். இல்ல பரவாயில்ல, எனக்கு என்ன ஆனாலும் சரி, நான் உங்களோட கண்டிப்பா வந்தே தீருவேன் என்று அந்த காட்டேரி உறுதியாக கூற, அப்ப எதுக்கு விக்ரம் கொடுத்த மருந்தை வாங்கி குடிச்ச? குடிக்காம அவர் கூட போய் சாக வேண்டியதானே என்றாள் ரேகா சிவாவின் பின்னால் ஒளிந்து நின்றபடியே. அவளை திரும்பி விக்ரம் முறைக்க, இல்ல காட்டேரி சார், இப்பதானே அந்த காட்டேரி உங்ககிட்ட சொல்லுச்சு எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல உங்க கூட தான் வருவேன்னு. அப்படி அதோட உயிரை பெருசா நினைக்காம இருந்தா அந்த காட்டேரி நீங்க கொடுத்த மருந்த வாங்கி குடிச்சிருக்க கூடாது இல்லையா, அதான் என்று கேட்டாள் ரேகா. தன் பின்னால் நின்றிருந்த ரேகா சொன்னதை கேட்ட சிவா, கொஞ்ச நேரம் உன் வாயை மூடி வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா என்று அவளை அதட்ட, அதன் பிறகு அவள் எதுவும் பேசாமல் அமைதியாகிவிட்டாள். அந்த காட்டேரியிடம் விக்ரம், என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன், எப்படி இருந்தாலும் என்னுடைய கடைசி நாள் நாளைக்குதான், அதனால நான் இந்த மருந்தை குடிச்சேன்னா எனக்கு என்ன ஆக போகுது என்றவன் மிருதுலாவை அர்த்தம் நிறைந்த பார்வை பார்க்க அவன் பார்வையில் இருந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டாள். இனி நான் உனக்கு கிடைக்க மாட்டேன் என்று சொல்லாமல் சொன்னது அவளுக்கு புரிந்தது. அவள் இதயம் கனக்க விக்ரமை பார்க்க அவள் பார்வையை தவிர்த்தவன் அங்கே இருந்த ஒரு இரும்பு சங்கிலியை எடுத்து அந்த காட்டேரியின் கையையும் காலையும் இறுக்கமாக வைத்து பூட்டியவன் அந்த காட்டேரியை தூக்கி கொண்டு போய் அவர்கள் இருந்த காரின் பின்னால் இருக்கையில் படுக்க வைத்தான். சிவாவிடம் இவர்கள் இருவரையும் பத்திரமாக அழைத்து செல்லும்படி கூறினான் விக்ரம். உடனே மிருதுலா சிவாவிடம், சிவா நான் எங்கேயும் வரல, நீங்களும் ரேகாவும் அந்த காட்டேரியை கூட்டிட்டு இங்கிருந்து போங்க என்று சொன்னாள் மிருதுலா. அவள் சொல்வதை கேட்டு கோபமடைந்த விக்ரம் அவளிடம் வந்தவன், நிலைமை புரியாம பேசாத மிருதுலா, முதல்ல நீ இங்கிருந்து கிளம்பு என்று சொன்னான். அவள், முடியாது, நான் இங்கிருந்து போக மாட்டேன் என்று நின்ற இடத்திலேயே தரையில் அமர்ந்து கொண்டாள். அவள் பிடிவாதம் பிடிப்பதை பார்த்து இன்னமும் கோபமடைந்தான் விக்ரம். ஏன் இப்படி சின்ன பொண்ணு மாதிரி அடம் பிடிக்கிற, சொல்றத கேளு, முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்றான் விக்ரம். இந்த நேரத்துல நீங்க வெளியில சுத்துறது சரியில்லை, முதல்ல கிளம்பு மிருதுலா என்று விக்ரம் மீண்டும் சொல்ல அவள் எதுவும் பேசாமல் தரையிலேயே அமர்ந்திருக்க அவளோடு சேர்ந்து ரேகாவும் தரையில் அமர்ந்து கொண்டு, நானும் எங்கேயும் போல, இவ வந்தாதான் நான் வருவேன், இல்லனா நானும் இவ கூடிய இங்கே இருந்து சாகுறேன் என்றாள் ரேகா. அவர்கள் இருவரும் செய்வதை பார்த்து மேலும் கடுப்படைந்த விக்ரம் இருவரிடமும் வந்தவன் அவர்களை ஆளுக்கு ஒரு கையில் தூக்கி தோளில் போட்டுக்கொண்டான். காரை நோக்கி நடந்து சென்று இருவரையும் காரின் முன் சீட்டில் அமர வைத்துவிட்டு சிவாவை பார்த்தான். சிவா விக்ரம் பார்த்த பார்வையில் வேகமாக ஓடி வந்து காரில் ஏறி காரை ஸ்டார்ட் செய்தான். எங்கேயும் காரை நிறுத்தாத சிவா, கார் ஜன்னல் கண்ணாடி எல்லாத்தையும் ஏத்தி விட்டுக்க, என்ன ஆனாலும் எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் காரை எங்கேயும் நிறுத்தாம வேகமா வீட்டுக்கு தான் போகணும், வழியில என்ன வேணும்னாலும் நடக்கலாம், நீ எங்கேயும் நிறுத்தாம வீட்டுக்கு போயிடு என்று விக்ரம் அங்கிருந்து வேகமாக சென்றான். எபிசோடு 28. சிவா மிருதுலா ரேகாவுடன் காட்டேரியையும் அழைத்து கொண்டு காரில் வேகமாக போய்கொண்டிருந்தான். அந்த பாழடைந்த பங்களாவை தாண்டி சிட்டிக்கு வரும் வரை காரை வேகமாக ஓட்டி வந்தவன் சிட்டிக்குள் வந்ததும் சற்று பயமில்லாமல் காரை ஓட்ட ஆரம்பித்தான். நள்ளிரவை கடந்து நேரம் சென்று கொண்டிருக்க மகாபலிபுரத்திற்கு அருகில் இருக்கும் மிருதுலாவின் வீட்டிற்கு காரை செலுத்தினான் சிவா. சிட்டியை தாண்டி கார் சென்று கொண்டிருக்க அப்போது திடீரென்று அவர்களின் காருக்கு முன்னால் ஏதோ தூக்கி எறியப்பட்டு தரையில் விழுந்தது போல தோன்றியது. வேகமாக சென்று கொண்டிருந்த காரை சடன் பிரேக் போட்டு சிவா நிறுத்த சோர்வில் லேசாக கண் அயர்ந்து விட்ட மிருதுலாவும் ரேகாவும் திடீரென்று கார் நிற்கவும் கண் விழித்து பார்த்தனர். இருவரும் காரின் வெளிச்சத்தில் தங்கள் முன்னால் இருந்த இருட்டில் ஏதோ சாலையில் இருப்பதை பார்த்தனர். அது என்ன என்று காருக்குள் இருந்தபடியே அனைவரும் உற்று பார்க்க அவர்களுக்கு அது சரியாக தெரியவில்லை. காரை விட்டு சில அடி தூரங்கள் தள்ளி அது விழுந்திருந்தது. காரை ஆஃப் செய்த சிவா காரை விட்டு இறங்கி சென்று சாலையில் என்ன விழுந்தது என்று பார்த்துவிட்டு வருவதாக ரேகாவிடமும் மிருதுலாவிடமும் கூறினான். இருவரும் இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் என்று ஒன்று போல தலையாட்டினார்கள். பின் சிவாவிடம், விக்ரம் தான் காரை எங்கேயும் நிறுத்த வேண்டாம்னு சொல்லிருக்காருல்ல, எது நடந்தாலும் காரை விட்டு நீங்க இறங்க வேண்டாம்னு சொல்லிருக்காரு,
அதனால நம்ம பேசாம கார் எடுத்துட்டு கிளம்பிடலாம் என்று சொன்னாள் ரேகா. திடீரென்று சாலையில் விழுந்திருந்த அந்த உருவம் லேசாக அசைய தொடங்கியது. அது அசைவதை பார்த்த சிவா, அது அசையறத பார்த்தா யாரோ ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க, அவங்களுக்கு என்னன்னு பார்க்க வேண்டாமா என்று கேட்டான் சிவா. இவர்கள் இருவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் சிவாவை பார்த்து கொண்டே சாலையில் நடு ரோட்டில் அசைந்து கொண்டிருந்த அந்த உருவத்தை பார்க்க தாங்கள் இருந்த இடத்தை சுற்றிலும் ஒரு முறை சுற்றி பார்த்தான் சிவா. அந்த இடமே இருட்டாக இருந்தது. அதே போல மயான அமைதியாகவும் இருந்தது. தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, நான் போய் ஒரு முறை பார்த்துட்டு வரேன், யாராவது உயிருக்கு போராடிட்டு இருந்தா அவங்களை இப்படியே விட்டுட்டு போறது நல்லதில்ல என்றான் சிவா. நீ கார்ல இருந்துலாம் இறங்க வேண்டாம் என்று ரேகா சிவாவின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். நீ டாக்டருக்கு தானே படிச்சிருக்க, யாராவது உயிருக்கு போராடிட்டு இருக்கிறப்போ எனக்கு என்னன்னு விட்டுட்டு போயிடுவியா என்று சிவா அவளை பார்த்து கேட்டான். அங்க விழுந்து கிடக்கிறது உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு ஆளா இருந்தா பரவாயில்ல, நானே போய் என் உயிரை கொடுத்து அவரை காப்பாத்திடுவேன். ஆனா அங்க இருக்கிறது மனுஷனா இல்ல காட்டேரியான்னு தெரியாம எப்படி அவங்களுக்கு வைத்தியம் பாக்குறது என்று கேட்டாள் ரேகா. சிவா ரேகாவை பார்த்து விட்டு காரில் இருந்து இறங்கியவன், யாரும் காரை விட்டு கீழே இறங்காதீங்க, என்ன நடந்தாலும் சரி என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு சாலையின் நடுவில் விழுந்து கிடந்த அந்த உருவத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். சாலையில் விழுந்து கிடப்பது என்ன என்று புரியாமல் மிருதுலாவும் ரேகாவும் சிவாவையும் அந்த உருவத்தையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருக்க, இப்போது திடீரென்று பின்னாலிருந்து, அவர் அங்க போக வேண்டாம்னு சொல்லுங்க, அவர் யார் இப்ப காரை விட்டு கீழே இறங்கி போக சொன்னது, முதல்ல அவரை காருக்கு திரும்ப வர சொல்லுங்க என்று ரேகா மிருதுலா இருவரின் கார் சீட்டின் பின்னால் அமர்ந்திருந்த காட்டேரி சத்தமாக கத்த, பின்னால் கத்திய காட்டேரியின் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு இருவரும் அந்த காட்டேரியை திரும்பி பார்த்தனர். ஏற்கனவே பயத்தில் இருந்தவர்கள் அந்த காட்டேரியின் முகத்தை மிக அருகில் பார்த்ததும் மேலும் பயந்து கொண்டு கத்தினர். அவர்கள் இருவரும் தன்னை பார்த்து பயந்து கத்துவதை பார்த்து அந்த காட்டேரி அவர்களை விட அதிகமாக கத்தியது. இப்ப 2 பேரும் அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா, உங்களுக்கு அவரை காப்பாத்தணுமா வேண்டாமா என்று அந்த காட்டேரி கத்தியது. இருவரும் சத்தமிடுவதை நிறுத்தி கப் சிப் என்று அடங்கிவிட, முதல்ல என் கையையும் காலையும் கழட்டி விடுங்க, நான் இப்ப போய் அவரை அழைச்சிட்டு வரேன் என்று அந்த காட்டேரி சொல்ல, அது சொன்னதை கேட்டு மிருதுலாவும் ரேகாவும் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தனர். இப்ப யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, அவர் உங்களுக்கு உயிரோட வேணுமா வேணாமா என்று அந்த காட்டேரி கேட்டது. உடனே ரேகா, உன்னை கழட்டி விட்டா நீ அவனை போய் காப்பாத்தாம எங்க 2 பேரையும் கடிச்சு கொண்டுட்டா நாங்க என்ன பண்றதா என்று கேட்டாள் ரேகா. அவளை ஒரு மாதிரியாக காட்டேரி பார்த்து விட்டு, சரி அப்ப என்னவோ பண்ணுங்க என்று சீட்டில் சாவகாசமாக சாய்ந்து படுத்துக்கொண்டு தன் கையை தலைக்கு பின்னால் வைத்தபடி அமர்ந்து விட்டது. ஏய் ரேகா, வாய வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருடி, எந்த நேரத்துல என்ன பேசுறதுன்னு உனக்கு தெரியவே மாட்டேங்குது என்றவள் காட்டேரியை பார்த்து, சரி உன்னை நம்பி நான் இந்த சங்கிலியை கழட்டல, உன் மேல நம்பிக்கை வச்சு எங்க கூட உன்னை ஒருத்தர் அனுப்பி வச்சாரே விக்ரம நம்பிதான் நான் இந்த சங்கிலியை கழட்டி விட போறேன் என்றாள் மிருதுலா. என் மேலையும் கொஞ்சம் நம்பிக்கை வைக்கலாம் என்று சொன்னபடி தன் கையை அவர்கள் முன்பு நீட்டியது அந்த காட்டேரி. அதுக்கு நீ முதல்ல மனுஷனா இருக்கணும் என்றாள் ரேகா. அவளை அந்த காட்டேரி முறைத்து பார்த்துவிட்டு மிருதுலாவை பார்க்க, அவள் அந்த காட்டேரியை பார்த்துவிட்டு அதன் கை சங்கிலியை வேகமாக அவிழ்த்து விட்டாள். காட்டேரியின் கை சங்கிலியை அவிழ்த்து விட்டதும் காட்டேரியே கீழே குனிந்து தன் காலில் கட்டியிருந்த சங்கிலியை வேகமாக அவிழ்த்து கொண்டிருந்தது. அது என்ன செய்கிறது என்று சீட்டில் அமர்ந்தபடியே மிருதுலாவும் ரேகாவும் பின் சீட்டில் குனிந்து எட்டி பார்த்து கொண்டிருக்க, அப்போது அந்த காட்டேரி திடீரென்று பெருத்த சத்தத்துடன் அவர்களை பார்த்து கத்த ஆரம்பித்தது. திடீரென்று காட்டேரி தன் கோர முகத்தை காட்டி இப்படி கத்தியதும் அதை பார்த்து கொண்டிருந்த மிருதுலாவும் ரேகாவும் பயங்கரமாக கத்த ஆரம்பித்தனர். அது கத்தியதில் இருவரும் பயந்து போய் காருக்குள்ளேயே அலற ஆரம்பிக்க, சாலையில் விழுந்து கிடந்த அந்த உருவத்தை நோக்கி மெதுவாக நடந்து கொண்டிருந்த சிவாவுக்கு திடீரென்று மிருதுலாவும் ரேகாவும் காருக்குள்ளிருந்து கத்தும் சத்தம் கேட்டது. சிவா காரை திரும்பி பார்க்க, அங்கே அந்த காட்டேரி மிருதுலா மற்றும் ரேகாவின் கழுத்தை தன் கைகளால் சுற்றி இறுக்கி பிடித்திருந்தது. அந்த காட்டேரியின் கைக்குள் மாட்டிக்கொண்ட இருவரும் அலறி துடித்துக் கொண்டிருந்தனர். அதை பார்த்த சிவா சாலையில் விழுந்து கிடந்த உருவத்தை நோக்கி ஓடாமல் திரும்பி காரை நோக்கி வேகமாக ஓடி வந்தான். அவன் காரை நோக்கி வேகமாக ஓடி வர, அப்போது தன் பின்னால் ஏதோ வேகமாக ஒன்று வரும் உணர்வு சிவாவுக்கு ஏற்பட்டது. காரை நோக்கி ஓடிக்கொண்டே தன் பின்னால் சிவா திரும்பி பார்க்க, அங்கே சாலையில் விழுந்து கிடந்த அந்த உருவம் திடீரென்று எழுந்து வேகமாக சிவாவை நோக்கி புயல் வேகத்தில் ஓடி வந்தது. அதை பார்த்தவன் சட்டென சுதாரித்துக் கொண்டு தன் வேகத்தை கூட்டியபடி காரை நோக்கி ஓடி வந்தான். அப்போது மிருதுலாவையும் ரேகாவையும் கழுத்தை பிடித்துக் கொண்டிருந்த அந்த காட்டேரி அவர்கள் இருவரையும் விடுவித்து விட்டு, சீக்கிரமா டிரைவர் சீட்டு கதவை திறந்து விடுங்க, சிவா வந்து காருக்குள்ள ஏறட்டும் என்றது.
அதிர்ச்சியிலிருந்து இருவரும் திரும்பி காட்டேரியை பார்க்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? சீக்கிரம் டிரைவர் சீட் கதவை திறந்து விடுங்க, அங்க பாருங்க, சிவாவை ஒரு காட்டேரி துரத்திட்டு வருது என்று அவர்கள் இருவரையும் பிடித்து உலுக்கி அவர்கள் தலையை திருப்பி சாலையை காட்ட, ரேகா இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் இருந்தாள். மிருதுலாதான் சாலையில் சிவாவை காட்டேரி ஒன்று துரத்தி கொண்டு வருவதை பார்த்தவள் வேகமாக டிரைவர் சீட் கதவை திறந்து விட்டாள். சிவா வேகமாக ஓடி வரவும் மிருதுலா டிரைவர் சீட் கதவை திறக்கவும் சரியாக இருந்தது. சிவா வந்த வேகத்தில் காரில் ஏறியவன் கார் கதவை அடைத்து லாக் செய்தான். தன் அருகில் அமர்ந்திருந்த இருவரையும் பார்த்து, உங்க 2 பேருக்கும் ஒன்னும் ஆகலையே, அந்த காட்டேரி உங்களை ஏதாவது செஞ்சுதா என்று சொல்லி பின்னால் இருந்த காட்டேரியை பார்க்க, அந்த காட்டேரி சீட்டில் சாய்ந்தபடி, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீ முதல்ல கார் எடு, அங்க பாரு, அந்த காட்டேரி நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்க, நம்மள தாக்க போகுது என்று அது சொல்ல, எங்க 2 பேருக்கும் ஒன்னும் ஆகல சிவா, நாங்க நல்லாதான் இருக்கோம், நீ முதல்ல காரை ஸ்டார்ட் பண்ணு என்று சொன்னாள் மிருதுலா. அடுத்த நொடி சிவா காரை ஸ்டார்ட் செய்து புயல் வேகத்தில் காரை அங்கிருந்து கிளப்பினான். அவன் காரை செலுத்திய வேகத்திற்கு ஈடாக அந்த காட்டேரியும் அவர்களை துரத்தி கொண்டு வந்தது. அதன் கையில் சிக்கிவிடக் கூடாது என்று சிவா காரின் வேகத்தை மேலும் கூட்ட, கார் சாலையில் புயலை விட வேகமாக சீறி பாய்ந்தது. அவர்களை துரத்தி வந்த காட்டேரியால் அந்த வேகத்திற்கு ஈடு கொடுத்து ஓட முடியாமல் பாதியிலேயே நின்றுவிட்டது. மிருதுலாவும் ரேகாவும் காருக்கு பின்னால் அந்த காட்டேரி வருகிறதா என்று திரும்பி பார்த்தபடி அமர்ந்திருந்தனர். நீண்ட நேரம் வரை அந்த காட்டேரி தங்களை தொடர்ந்து வரவில்லை என்பதை உணர்ந்தவர்கள் அப்போதுதான் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். அப்பாடா என்று இருவரும் காருக்கு பின்னால் இருந்து தங்கள் பார்வையை திருப்ப, அப்போதுதான் பின்னால் இருந்தபடி கை கட்டி அமர்ந்து தங்களையே பார்த்து கொண்டிருந்த காட்டேரியை கவனித்தனர். அதை பார்த்துவிட்டு இருவரும் வழிந்தபடி சிரித்துக் கொண்டே திரும்பிக் கொள்ள, சிவா காரை வீட்டை நோக்கி வேகமாக செலுத்தினான். அதன் பிறகு காரை வழியில் வேறு எங்கேயும் சிவா நிறுத்தவே இல்லை. மிருதுலாவின் வீட்டின் முன்பு வந்து காரை நிறுத்தியவன் காரில் இருந்து இறங்க போக, காரிற்கு பின்னால் அமர்ந்திருந்த காட்டேரி, ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க யாரும் கீழே இறங்க வேண்டாம் என்றது. ஏன், எங்களை இங்கேயே விட்டுட்டு நீ மட்டும் பத்திரமா வீட்டுக்குள்ள போலான்னு பாக்குறியா என்று கேட்டாள் ரேகா. அவளை முறைத்த அந்த காட்டேரி சிவாவை பார்த்து, நான் கீழே இறங்கி ஏதாவது ஆபத்து இருக்கான்னு பாக்குறேன், அதுக்கப்புறம் நீங்க இறங்கி வாங்க என்று சொல்லி காரின் பின் சீட்டில் இருந்து இறங்கிய அந்த காட்டேரி தான் இருந்த இடத்திலிருந்து சுற்றி பார்த்தது. அந்த சாலை முழுவதும் இருட்டாக இருக்க ஆங்காங்கே போடப்பட்டிருந்த தெரு விளக்கின் வெளிச்சம் மட்டுமே இருந்தது. தன் கண்ணு கெட்டிய தூரம் வரை நாலாபுறமும் அந்த காட்டேரி பார்த்து பாதுகாப்பாக இருக்கிறதா என்று உறுதி செய்த பின்பு திரும்பி காரின் முன் சீட்டில் அமர்ந்திருந்த சிவாவை பார்த்து வெளியே வரலாம் என்று சொன்னது. அப்போது அவர்கள் மூவரும் சேர்ந்து ஒன்றாக தங்கள் ஆள்காட்டி விரலை நீட்டி அந்த காட்டேரிக்கு பின்னால் சுட்டி காட்டினர். அவர்கள் காட்டிய திசையை அந்த காட்டேரி திரும்பி பார்க்க அப்படியே உறைந்து போய் நின்றுவிட்டது அந்த காட்டேரி. எபிசோட் 29. சிவா பத்திரமாக அனைவரையும் மிருதுலாவின் வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டான். அவர்கள் காரில் இருந்து இறங்குவதற்கு முன்னால் காட்டேரி முதலில் இறங்கி தங்களை சுற்றி பாதுகாப்பாக இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு அவர்களை வெளியே வர சொன்னது. அப்போது காருக்குள் இருந்தபடியே மூவரும் அந்த காட்டேரியின் பின்னால் தங்கள் ஆள்காட்டி விரலை சுட்டி காட்டி கண்ணாலேயும் தலையையும் அசைத்து காட்டேரிக்கு பின்னால் திரும்பி பார்க்க சொல்லி சமிக்ஞை செய்தனர். அவர்கள் பயந்தபடியே சொல்வதை பார்த்து அந்த காட்டேரி தனக்கு பின்னால் திரும்பி பார்த்தது. குண்டுபட்டு இறந்திருந்த காட்டேரி அவர்கள் முன்பு விஸ்வரூபம் எடுத்து நின்றிருந்தது. அதை பார்த்த அனைவரும் அப்படியே மிரண்டு போயினர். தங்கள் கண் முன்னாலேயே இறந்து போன அந்த காட்டேரியை பார்த்து பிரமித்து போய் நின்றனர். அவர்கள் முன்பு இருந்த அந்த காட்டேரி வேகமாக காரின் அருகில் வர அனைவரும் அது நெருங்கி வருவதை பார்த்து தங்களை தாக்கத்தான் வருகிறது என்று அலற ஆரம்பித்தனர். தன்னை பார்த்து அவர்கள் அலறியதை பார்த்த அந்த காட்டேரி அப்படியே நின்றுவிட அவர்கள் அலறல் சத்தம் கேட்டு வீட்டிற்குள்ளிருந்து திவாகர் வெளியே வர அவர்கள் சத்தத்தில் அக்கம் பக்கம் இருந்த சிலரும் வெளியே வந்தனர். அவர்களை பார்த்ததும் முத்து அடைத்து வைத்திருந்த காட்டேரி சிவாவுடன் வந்த காட்டேரியின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு மிருதுலாவின் வீட்டிற்குள் சென்று மறைந்து கொண்டது. காருக்குள் இருந்த மூவரும் புரியாமல் வெளியே நின்றிருந்த திவாகரை பார்க்க அவர் எதுவும் கூறாமல் அமைதியாக நின்றார். தங்கள் பக்கத்து வீட்டில் இருந்த நபர் திவாகரிடம் வந்து, என்னாச்சு, ஏன் இப்படி இவங்க சத்தம் போடுறாங்க என்று கேட்க, ஒன்னும் இல்ல, இருட்டுல நான் வெளியில வரும்போது என் நிழலை பார்த்து பேயோன்னு நினைச்சு பயந்துட்டாங்க என்று திவாகர் சமாளித்தார். காருக்குள் இருந்த மூவரையும் பார்த்த அந்த நபர், எங்க இவ்வளோ பெருசா வளர்ந்துட்டீங்க, இன்னமும் போய் பேய் பிசாசுக்கெல்லாம் பயப்படலாமா என்று அவர்களை பார்த்து தலையில் அடித்துக் கொண்டார். ஐயோ அங்கிள், எங்களுக்கு பேய் பிசாசு எல்லாம் பார்த்து பயம் இல்ல,
என்றாள் ரேகா. அப்புறம் எதுக்குமா இப்படி ஊரை கூட்டுற மாதிரி சத்தம் போட்ட என்று அந்த நபர் கேட்க, ஒன்னும் இல்ல அங்கிள், உங்க வீட்டுக்குள்ள ஒரு ரத்த காட்டேரி உள்ள போறத பார்த்தேனா, அதை பார்த்துதான் நான் சத்தம் போட்டேன் என்று ரேகா சொல்ல, அந்த நபர் பயந்து கொண்டு, என்னமா சொல்ற, அங்க யாருமே இல்லையே, நான் உள்ள இருந்து தானே இப்ப வெளியே வரேன் என்றவர் உடனே சமாளித்து அந்த நபர் திரும்பி ரேகாவை பார்த்து, சும்மா சின்ன பிள்ளை மாதிரி இப்படிதான் பயமுறுத்தி விளையாடுவியா என்று சொல்லி சிரித்து கொண்டே அங்கிருந்து வேகமாக கிளம்பி விட்டார். போயா போ, சும்மா சொன்னதுக்கே இப்படி பயந்து சாகுற, உன்னெல்லாம் ரத்த காட்டேரிக்கிட்ட பிடிச்சு கொடுக்கணும், அப்ப தெரியும் உனக்கு என்று சொன்னபடி காரை விட்டு இறங்கினாள் ரேகா. அவளுடன் சேர்ந்து மிருதுலாவும் சிவாவும் இறங்கினர். அவர்களை அழைத்து கொண்டு சென்ற திவாகர் மூவரையும் நேராக அவருடைய லேபிற்கு அழைத்து சென்றார். அவர் அங்கே செல்லும் பொழுதே அவர்களுடன் வந்த காட்டேரியிடம் அங்கு என்ன நடந்தது என்று உயிர் பிழைத்த காட்டேரி கேட்டுக்கொண்டிருந்தது. முத்துவை துரத்தி கொண்டு விக்ரம் வர, அப்போது முத்து தற்போது தன் வீட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த காட்டேரியின் அறை கதவை திறந்துவிட்டு காட்டேரியிடம் விக்ரமை கொல்ல சொல்லி ஏவி விட்டான். இதை கேட்டுக்கொண்டு வந்த ரேகா, ஒரு நிமிஷம் நில்லுங்க என்றவள் அவர்கள் இருவரையும் பார்த்தாள். அந்த காட்டேரிகள் இரண்டும் திரும்பி ரேகாவை பார்க்க, தனக்கு இடது பக்கமாக அமர்ந்திருந்த காட்டேரியை பார்த்து, நீ முத்து முதல்ல அடைச்சு வச்சிருந்த காட்டேரி என்றாள் ரேகா. அதற்கு அந்த காட்டேரி ஆமாம் என்று தலையாட்டியது. உடனே தனக்கு வலது பக்கமாக அமர்ந்திருந்த காட்டேரியை பார்த்து, நீ முத்து கடைசியா அடைச்சு வச்சிருந்த காட்டேரி சரியா என்று கேட்டாள் ரேகா. அவள் வலதுபுறமாக அமர்ந்திருந்த காட்டேரியும் ஆமாம் என்று தலையாட்டியது. நீங்க ரெண்டு பேருமே காட்டேரிங்கிறதுனால நான் உங்க ரெண்டு பேரையும் எப்படி கூப்பிடுறது என்று தன் அதி முக்கியமான சந்தேகத்தை கேட்டாள் ரேகா. பேசாம உங்க ரெண்டு பேரையும் காட்டேரி நம்பர் 1 காட்டேரி நம்பர் 2னு கூப்பிட்டுமா என்று கேட்டாள். அவள் கேள்வியை அங்கிருந்தவர்கள் கேட்டு வினோதமாக ரேகாவை பார்க்க, என்ன அப்படி பாக்குறீங்க, எனக்கு மட்டும் இந்த டவுட் இல்ல, இந்த எபிசோட கேட்டுட்டு இருக்க உங்களுக்கும் அதே டவுட் இருக்குதானே என்றாள் ரேகா. உடனே அவளுக்கு இடது பக்கமாக அமர்ந்திருந்த காட்டேரி, எங்களை காட்டேரின்னு கூப்பிட்டு எங்களை அவமானப்படுத்தாத, அந்த பேரையே நாங்க வெறுக்கிறோம் என்று சொன்னது அந்த காட்டேரி. சரி, அப்போ உங்களை நாங்க என்னன்னு சொல்லி கூப்பிடுறது, அதையும் நீங்களே சொல்லுங்க என்றாள் ரேகா. இது இப்ப ரொம்ப முக்கியமா, அதுங்க ரெண்டும் காட்டேரிங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, கொஞ்சம் கூட பயமே இல்லாம அதுங்க கிட்ட போய் சாவகாசமா பேசிக்கிட்டு இருக்க என்றான். அவள் பின்னால் நின்றபடி சிவா, யாரு இதுங்க ரெண்டும் காட்டேரிங்களா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதுங்க ரெண்டும் உருவத்துலதான் காட்டேரிங்க மாதிரி இருக்குதுங்க, ஆனா நம்ம கிட்ட பேசும்போது கவனிச்சியா, ரெண்டும் டம்மி பேசுங்க என்று ரேகா சொல்ல, அடி பாவி என்று சிவா வாயடைத்து போனான். அதன் பின் அவளிடம் அவன் எதுவுமே பேசவில்லை. ரேகா திரும்பி தன் முன்னே இருந்த காட்டேரிகளை பார்த்து, சீக்கிரம் சொல்லுங்க, நான் உங்களை எப்படி கூப்பிடணும் என்று கேட்டாள். உடனே உயிர் பிழைத்த அந்த காட்டேரி தன் பெயர் காளி என்று சொன்னது. அதன் பிறகு ரேகாவின் வலது புறத்தில் இருந்த காட்டேரி தன் பெயர் சேது என்று சொன்னது. காளி சேது, நல்லாதான் இருக்கு பேரு என்ற ரேகா, சரி அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க என்று கேட்டாள். அவளை பார்த்துவிட்டு காளி சேதுவிடம் அங்க என்ன நடந்தது என்று கேட்க, அந்த இரண்டு காட்டேரிகளுக்கும் நடுவில் போய் பயமில்லாமல் அமர்ந்து கொண்டாள் ரேகா. ரேகாவை அனைவரும் வினோதமாக பார்க்க, அவளோ கதை கேட்கும் மும்முரத்தில் காளியையும் சேதுவையும் பார்த்து, ஸ்டார்ட் பண்ணுங்க சேது என்றாள். அவளை முறைத்து விட்டு சொல்ல ஆரம்பித்தான் சேது. முத்து சேதுவை ஏவி விட்டு விக்ரமை கொல்ல சொல்ல, சேதுவும் விக்ரமை கொல்வதற்காக அவனை நோக்கி ஆக்ரோஷமாக சென்றான். ஏற்கனவே ரீமா சாராவை கொன்றுவிட்டாள் என்ற கோபத்தோடு முத்துவையும் கொல்ல அவனை நோக்கி வந்த விக்ரமை முத்துவிடம் செல்ல விடாமல் சேது குறுக்கே சென்று பிடித்து கொள்ள, ஆத்திரமடைந்த விக்ரம் சேதுவை தாக்க தொடங்கினான். விக்ரமும் சேதுவும் பயங்கரமாக சண்டையிட்டுக் கொள்ள அந்த கட்டிடம் இருவரின் ஆக்ரோஷமான சண்டையில் அதிர்ந்து கொண்டிருந்தது. விக்ரமும் சேதுவும் சண்டையிட்டு ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு சாகட்டும் என்று நினைத்த முத்து தன் அடியாட்களிடம் சொல்லி ஏற்கனவே அந்த பங்களாவில் வைத்திருந்த டைம் பாமை உயிர்ப்பிக்க சொன்னான். முத்து சொன்னது போலவே முத்துவின் நாட்கள் டைம் பாமை செட் செய்துவிட்டு அந்த பங்களாவை விட்டு வெளியே ஓடிவிட, அவர்களை தொடர்ந்து முத்துவும் வெளியே செல்ல போனான். அப்போது விக்ரம் சேதுவை அடித்து அவனை தன் வழியிலிருந்து தூக்கி வீசிவிட்டு முத்துவை துரத்தி கொண்டு போய் அவனை அந்த பங்களாவில் இருந்து தப்பிவிடாமல் பிடித்து கொண்டான். முத்துவை தன் ஒற்றை கையால் பிடித்து மேலே தூக்கிய விக்ரம் தன்னை நோக்கி தாக்குவதற்காக வந்து கொண்டிருந்த சேதுவை பார்த்து, என்ன கொன்னு நீ முழுசா காட்டேரியா மாற போறியா, இல்ல அமைதியா இருந்து உன்னை நீயே மனுஷனா மாத்திக்க போறியா என்று கேட்டான் விக்ரம். மிகவும் ஆக்ரோஷமாக
விக்ரமின் முன்னால் நின்றிருந்த சேது விக்ரம் சொன்னதை கேட்டு யோசிக்க ஆரம்பித்தான். பிறகு அவனை பார்த்து, நான் இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணமானவங்களை கொல்லணும்னு நான் ஏற்கனவே காளி கிட்ட பேசியிருந்தேன். அவங்கள கொல்ற வரைக்கும் நான் காட்டேரியா இருக்கிறதுலயே சந்தோஷப்படுறேன் என்று சொன்னான் சேது. அது எனக்கும் தெரியும். காளி என்கிட்ட நீ அங்க அடைப்பட்டிருக்கும் போது உன்னுடைய இந்த நிலைக்கு யாரு காரணங்கிறதையும் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டான் என்று சொன்னான் விக்ரம். அதை பார்த்த சேது மிகவும் ஆர்வமாக, அப்போ காளி உங்க கூட தான் இருக்காரா? அவர் இப்ப எப்படி இருக்காரு என்று கேட்டான் சேது. காளி இப்ப உயிரோட இல்ல என்று விக்ரம் சொல்ல, என்ன சொல்றீங்க? அவர் எப்படி சாக முடியும்? காட்டேரிக்கு தான் சாவே கிடையாதே, அவர் மட்டும் எப்படி இறந்து போனாரு என்று சேது விக்ரம் சொன்னதை நம்ப முடியாமல் கேட்க, காட்டேரிக்கு சாவே இல்லையா அப்படின்னு உன்கிட்ட யார் சொன்னது என்று கேட்டான் விக்ரம். சேது விக்ரமின் கையில் தொங்கிக் கொண்டிருந்த முத்துவை காட்டி, இதோ இவர்தான் என்று சொல்ல, அப்படியா? அப்போ இவனும் ரீமாவும் அனுப்பின ஆள் காளிய சுட்டதுல காளி எப்படி இறந்து போனா? அத நீயே இவன்கிட்ட கேட்டு சொல்லு என்று விக்ரம் சேதுவின் முன்பு முத்துவை தூக்கி வீச, விக்ரம் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போய் சேது முத்துவை பார்த்தான். தரையில் விழுந்து கிடந்த முத்து தட்டு தடுமாறி எழுந்து சேதுவை பார்த்து, இவன் சொல்றதெல்லாம் நம்பாத. நான் காளிய எதுவுமே செய்யல. இவன் பொய் சொல்றான். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. இவனை இங்கேயே கொண்டு போட்டுட்டு என் கூட வா, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் என்று முத்து சேதுவிடம் பொய் சொல்ல, முத்து சொன்னதையெல்லாம் கேட்ட சேது, பொய் சொல்லாத. நீ எப்படிப்பட்ட அயோக்கியன்னு காளி என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டான். நீ எது சொன்னாலும் நான் அப்படியே நம்பிடுவேன்னு நினைக்கிறியா என்று ஆத்திரம் கொண்ட சேது முத்துவை தன் முரட்டு கையால் பளார் என்று அறைந்தது. சேது அறைந்ததில் முத்துவிற்கு கண்கள் இரண்டும் இருட்டி கொண்டு வர அப்படியே மயங்கி சுருண்டு தரையில் விழுந்தான். அதன் பின் விக்ரமிடம் வந்த சேது, என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன காட்டேரி கூட்டத்துடைய தலைவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன் என்று சேது விக்ரமை அழைக்க, ஒரு நிமிடம் நின்ற விக்ரம், என் சாராவை கொண்டவங்களை நான் இப்படியே விட்டுட்டு வர முடியுமா என்றவன் வேகமாக தாவி மாடியில் முத்துவின் அறையில் மயங்கி கிடந்த ரீமாவை தூக்கி கொண்டு வர, அப்போது முத்து செட் செய்திருந்த டைம் பாம் வெடிக்க ஆரம்பித்தது. அதை பார்த்த சேது விக்ரமிடம் சீக்கிரம் வர சொல்லி அவனை அவசரப்படுத்தினான். ஆனால் விக்ரம் அந்த டைம் பாமை எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் ரீமாவை தூக்கி வந்து முத்துவிடம் படுக்க வைத்தான். இருவரையும் அங்கே இருந்த கயிற்றை கொண்டு அவர்கள் தப்பிவிடாதவாறு கட்டி வைத்துவிட்டு சேதுவை அழைத்துக் கொண்டு வெளியே சென்றான். அதற்குள் அந்த கட்டிடத்தின் உள்ளே பாம் வெடித்து கட்டிடம் இடிந்து கீழே விழ ஆரம்பித்தது. கட்டிடம் இடிந்து விழும் சத்தத்தை கேட்டு முத்து ரீமா இருவரும் மயக்கம் தெளிந்து கண்விழித்து பார்த்தனர். தாங்கள் இருவரும் கை கால்கள் எல்லாம் கட்டப்பட்டு அந்த பாழடைந்த பங்களாவிற்குள் இருக்க, தங்களை சுற்றி இருந்த கட்டிடம் இடிந்து தங்கள் மேல் விழுவதை பார்த்து இருவரும் அலறினர். அந்த கட்டிடம் இடிந்து விழும் சத்தத்தில் முத்து மற்றும் ரீமாவுடைய சத்தம் அடங்கியது. மிருதுலா சேது சொன்னதையெல்லாம் கேட்டுவிட்டு அவனிடம் வந்தவள், இப்போ விக்ரம் எங்க என்று கேட்டாள். இந்நேரம் விக்ரம் அந்த காட்டேரியோடைய தலைவனையும் அவன் கூட்டத்தையும் அழிக்க போயிருப்பான் என்று சேது சொல்ல, அதை கேட்ட மிருதுலா காட்டேரியின் தலைவனையும் அதன் கூட்டத்தையும் அழிக்க விக்ரம் மட்டும் தனியாக சென்றிருக்கிறான் என்று நினைக்கும் பொழுதே அவளுடைய இதயம் கனத்தது. அவன் ஒருவன் எப்படி இத்தனை பேரை அழிக்க முடியும் என்று விக்ரமை நினைத்து மிகவும் கவலைப்பட்டாள் மிருதுலா. எபிசோடு 30. அந்தி சாயும் நேரம் நெருங்க நெருங்க மிருதுலாவால் வீட்டில் இருக்கவே முடியவில்லை. இன்று அமாவாசை தினம் என்பதால் விக்ரமுடைய உயிர் இன்று பிரிந்துவிடும் என்று தன் அப்பா சொன்னது அவளுக்கு மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. அவனை எப்படியாவது சாவிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அதே போல அந்த காட்டேரியின் கூட்டத்திடமிருந்து அந்த காட்டேரியின் தலைவனிடமிருந்தும் காப்பாற்ற வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே இருந்தாள். விக்ரம் எங்கு சென்றிருக்கிறான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவள், விக்ரம் எங்கே சென்றிருக்கிறான் என்று கண்டிப்பாக சேதுவிற்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த காட்டேரியின் தலைவனை பற்றி சேதுதான் கூறினான் என்பதை உணர்ந்திருந்தாள் மிருதுலா. சேதுவை எப்படியாவது தனியாக சந்தித்து அவனிடம் விக்ரம் சென்றிருக்கும் இடத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த மிருதுலா சேதுவின் அருகில் யாரும் இல்லாத போது அவனிடம் சென்று பேச்சு கொடுத்தவள். அப்படியே விக்ரமை பற்றி விசாரிக்க சேதுவும் அவளிடம் விக்ரம் எங்கு சென்றிருக்கிறான் என்று சொல்லிவிட்டான். சேது விக்ரம் இருக்கும் இடத்தை சொன்னதும் மிருதுலாவாள் அதற்கு பிறகு அவளால் வீட்டில் இருக்க முடியவில்லை. லேபில் இருந்து வீட்டிற்கு சென்று வருவதாக சொல்லிவிட்டு மிருதுலா மட்டும் தனியே வெளியே செல்ல, ரேகா அவள் செல்வதை கவனிக்காமல் சிவாவுடன் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தாள். மிருதுலாவிற்கு இது சாதகமாக போய்விட்டது. வீட்டிற்கு செல்வதாக சொல்லிவிட்டு லேபில் இருந்து சில பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு விக்ரமை தேடி புறப்பட்டாள் மிருதுலா.
அமாவாசை இரவு நெருங்கிக் கொண்டிருந்தது. நகரத்திலேயே ஒதுக்குப்புறமாக இருந்த அந்த ஆள் அரவமற்ற காட்டிற்குள் மையத்தில் அமைந்திருந்த ஒரு பாழடைந்த கட்டிடத்திற்குள் தரை மட்டத்தில் பெரிய அறை இருந்தது. அந்த அறைக்குள் இரத்த காட்டேரிகளின் கூட்டமே இருந்தது. அவைகள் எல்லாம் சேர்ந்து அந்த அமாவாசை இரவை குதூகலமாக கழித்துக் கொண்டிருந்தது. நில ஒளியின் சிறு வெளிச்சம் கூட இல்லாமல் அவர்கள் இருந்த அறையில் தீபங்களின் வெளிச்சத்தில் அந்த காட்டேரிகள் எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தது. அந்த ரகசிய அறையின் மையத்தில் சேரில் விக்ரமை கட்டி வைத்திருக்க அவனை சுற்றி பல பெண் காட்டேரிகள் இவனை ரசித்தவாறு தங்கள் கையில் இருந்த ரத்தம் நிறைந்த கோப்பையை ருசித்துக் கொண்டிருந்தனர். விக்ரம் உடலெல்லாம் காயங்களாகவும் இரத்த கரைகளாகவும் இருந்தான். அவன் உடல் மற்றும் முகம் முழுவதும் நகை கீறல்கள் நிறைந்திருந்தது. விக்ரம் அந்த ரகசிய இடத்திற்கு யாருக்கும் தெரியாமல் எப்படியோ உள்ளே நுழைந்து விட்டான். ஆனால் அவன் நுழைந்ததை அங்கே இருந்த காட்டேரிகள் தங்கள் கூட்டத்திற்கு யாரோ புதிய காட்டேரி ஒன்று வந்து சேர்ந்திருக்கிறது என்று தங்கள் மோப்ப சக்தியை வைத்து கண்டுபிடித்து விட்டது. பதுங்கி இருந்த விக்ரமை சீக்கிரமே காட்டேரிகள் சேர்ந்து பிடித்து அதன் தலைவன் முன்பு அழைத்து வர அந்த காட்டேரியின் தலைவன் விக்ரமை பார்த்து, யார் நீ? உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும்? நீ எதுக்காக இங்க வந்திருக்க என்று கேட்டது. உங்களால பாதிக்கப்பட்ட என் காதலிக்காக உங்களை பழி வாங்க நான் இங்க வந்திருக்கேன் என்று சொன்னான் விக்ரம். அவன் சொன்னதை கேட்ட அங்கிருந்த காட்டேரிகள் அவனை கிண்டல் செய்து சிரிக்க அதையெல்லாம் பார்த்து விக்ரமிற்கு ஆத்திரமாக வந்தது. தன்னை கட்டி வைத்திருந்த சங்கிலியை கோபத்தில் பீத்து எறிந்தான். பின் சேரிலிருந்து எழுந்தவன் தன்னை தடுப்பதற்காக குறுக்கே வந்த காட்டேரிகளை கன நேரத்தில் அடித்து அந்தரத்தில் பறக்க விட்டான். நேராக அவர்களை எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கும் இரத்த காட்டேரியின் தலைவன் முன்பு போய் நின்றான். தன் ஆட்களை எல்லாம் அடித்து போட்டுவிட்டு தன் முன்னால் வந்து தைரியமாக நிற்கும் விக்ரமை பார்த்த காட்டேரியின் தலைவன் விக்ரமின் தைரியமான செயலை பார்த்து கை தட்டினான். சபாஷ், நீ என் ஆட்களை விட ரொம்ப பலசாலியா தான் இருக்க. உன் உடம்பு ரொம்ப உறுதியா இருக்கு என்று சொல்லி அவன் மார்பில் குத்திய அந்த காட்டேரியின் தலைவன், பேசாம நீ எங்க கூடயே சேர்ந்துரு என்று சொன்னான். அதை கேட்ட விக்ரம் சத்தமாக சிரித்தான். அந்த இடமே அதிரும்படி சிரித்தவன், நான் உன்னோட சேர்ந்து மத்தவங்களை கொல்ல இங்க வரல. என் சாராவ மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில பல கனவுகளை எதிர்பார்த்துட்டு இருந்த அப்பாவி மனுஷங்களை கொன்று குவிக்கிற உங்க கூட்டத்தையே வேரோட அழிக்கிற நோக்கத்தோடு தான் நான் இங்க வந்திருக்கேன் என்று சொன்னான் விக்ரம். விக்ரம் சொன்னதை கேட்டு பலமாக சிரித்த அந்த காட்டேரியின் தலைவன், என்ன சொன்ன? நீ தனி ஆளா வந்து இந்த காட்டேரியோடைய கூட்டத்தையே அழிக்க போறியா என்று சொல்லி நக்கலாக சிரித்தான். அந்த காட்டேரியின் தலைவன் சிரிப்பதை பார்த்த விக்ரமால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா என்று விக்ரம் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு காட்டேரியின் தலைவனிடம் கேட்டான். அந்த காட்டேரியின் தலைவன் சிரித்து கொண்டே முடியாது என்பது போல தலையை ஆட்ட தன்னை கேலி செய்வதை பார்த்த விக்ரமால் அதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அடுத்த நொடி காட்டேரியின் தலைவனை விக்ரம் தாக்க தொடங்கினான். காட்டேரியின் தலைவனை தாக்கியதும் மற்ற காட்டேரிகள் எல்லாம் விக்ரமை தாக்க வர விக்ரம் அந்த காட்டேரியின் தலைவனை தன் கை வளைவிற்குள் நிறுத்தி தன் இடுப்பில் மறைத்து வைத்திருந்த வெள்ளி கத்தியை எடுத்து அவன் இதயத்தை நோக்கி அவனை கொல்வதற்காக குறிவைத்து நிறுத்தினான். அனைத்து காட்டேரியும் விக்ரமால் காட்டேரியின் தலைவனுக்கு ஆபத்து என்று தெரிந்ததும் அவனை தாக்காமல் அப்படியே நின்றுவிட்டன. தன் முன்னால் இருந்த காட்டேரிகளை எல்லாம் பார்த்து திமிராக சிரித்த விக்ரம், இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் என் முன்னால வந்து என் கூட நேருக்கு நேரா சண்டை போடுங்க பார்க்கலாம் என்று விக்ரம் மிக தைரியமாக கூற அங்கே இருந்த காட்டேரிகள் யாருமே அப்போது விக்ரமை எதிர்க்க முன் வரவில்லை. அதை பார்த்து சந்தோஷம் அடைந்த விக்ரம், இவ்வளவுதானா என்றான். உங்க கூட்டத்துல இருக்கிறவங்கள யாருக்குமே தைரியம் இல்லையா? உங்க தலைவனை காப்பாத்த யாருமே முன் வரலையா என்று விக்ரம் கிண்டல் செய்தான். அப்போது நான் இருக்கேன் என்ற ஒரு பெண்ணின் குரல் விக்ரமிற்கு கேட்டது. விக்ரமிற்கு கேட்ட குரல் ஏற்கனவே பரிச்சயமாக இருக்க அந்த குரல் வந்த திசையை திரும்பி பார்த்தான். அவன் திரும்பி பார்த்ததும் அப்படியே உறைந்து போய் நின்றான். அது வேறு யாரும் இல்லை, அவனது காதலி சாராதான். அவனை பார்த்தவாறே வந்தவள் விக்ரமை தாக்க போக உடனே சுதாரித்துக் கொண்ட விக்ரம் சாராவை விட்டு அவர்கள் தலைவனுடன் பின்னால் நகர்ந்தவன் சாராவையே பார்த்து கொண்டிருந்தான். அவனால் தன் கண்ணையே நம்ப முடியவில்லை. தான் காண்பது கனவா இல்லை நிஜமா என்று விக்ரமிற்கு சந்தேகமாக இருந்தது. விக்ரம் அதிர்ச்சி மாறாமல் தனக்கு எதிரே நின்றிருந்த சாராவை பார்த்தான். அவன் கண் முன்னால் சாரா முழுவதுமாக இரத்த காட்டேரியாக மாறி நின்றிருந்தாள். அவளை பார்த்ததும் விக்ரமிற்கு சந்தோஷப்படுவதா அல்லது இரத்த காட்டேரியாக மாறி
தன் பிடிக்குள் இருக்கும் இரத்த காட்டேரியின் தலைவனை காப்பாற்றுவதற்காக தன்னையே எதிர்த்து நிற்பவளை பார்த்து வருத்தப்படுவதா என்று விக்ரமிற்கு தெரியவில்லை. இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தவன் இரத்த காட்டேரியின் தலைவனை பிடித்திருந்த விக்ரமின் பிடி சற்று தளறியது. உடனே அந்த கூட்டத்தின் தலைவன் அவன் கையில் இருந்து நழுவ பார்க்க அதை உணர்ந்த விக்ரம் சட்டென்று மீண்டும் தன் கையை இறுக்கி அந்த கூட்டத்தின் தலைவனை தன்னிடமிருந்து தப்ப விடாமல் பிடித்துக் கொண்டான். சாரா, நீ ஏன் இங்க இருக்க? நீ எப்படி இந்த கூட்டத்துக்கிட்ட வந்து சேர்ந்த? என்னோட வந்துரு சாரா, நாம இங்க இருந்து எங்கேயாவது போயிடலாம். நம்மள கண்டுபிடிக்காதபடி கண்காணாத இடத்துக்கு நம்ம போயிடலாம் என்று அவளை விக்ரம் அழைக்க, விக்ரமை திரும்பியும் பார்க்காத சாரா, நான் எதுக்காக உன் கூட வரணும்? நீ யார் எனக்கு? என்னுடைய காதலன் இங்கே இருக்கும்போது அவனை விட்டுட்டு நான் உன் கூட வருவேனா என்றாள் சாரா. தன் காதலன் என்று அவர்கள் தலைவனை சாரா சொல்ல அதை கேட்டு இதயம் வெடித்துவிடும் போல ஆனது விக்ரமிற்கு. அவள் முழுவதுமாக வேம்பையராக மாற்றப்பட்டு அவளுடைய பழைய நினைவுகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருந்தது. அவள் பேசுவதிலிருந்தே விக்ரமுக்கு தன்னை அவளுக்கு நினைவில் இல்லை என்பது புரிந்தது. விக்ரம் தன் காதலை பற்றியும் சாராவுடன் தான் இருந்த நினைவுகளை பற்றியும் எவ்வளவோ எடுத்து கூறியும் அவளால் அதை நினைவுக்கு கொண்டு வர முடியவில்லை. விக்ரம் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவன் எதிர்பாராத நேரம் பார்த்து சாரா அவனை தாக்க தொடங்கினாள். அவள் தாக்குதலை விரும்பியே ஏற்ற விக்ரம் பின்பு ஒரு கட்டத்தில் அவள் இந்த தலைவனுக்காகத்தான் தன்னை எதிர்க்கிறாள் என்பதை உணர்ந்ததும் விக்ரம் பதில் தாக்குதல் செய்ய தொடங்கினான். ஒரு கையால் இரத்த காட்டேரியின் தலைவனை பிடித்துக் கொண்டு மற்றொரு கையால் தன்னிடமிருந்த வெள்ளி கத்தியால் சாராவை தாக்க தொடங்கினான். விக்ரமை அழிக்கும் நோக்கிலேயே சாரா அவனுடன் சண்டையிட்டுக் கொண்டிருக்க அவள் கையால் சாவதற்கு விக்ரம் விரும்பினாலும் தான் சாவதற்கு முன்னால் இந்த இரத்த காட்டேரியின் கூட்டத்தையே கூண்டோடு அழித்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்தவன் சாரா தன் காதலி, தன் மனைவி என்பதையெல்லாம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு அவளை தாக்க தொடங்கினான். தன் கையில் இருந்த வெள்ளி கத்தியால் சாராவின் உடல் முழுவதும் காயங்களை ஏற்படுத்தினான். அவள் உடல் பொசுங்க தொடங்கியது. அவள் விக்ரமை எதிர்த்து சோர்ந்து போயிருக்க இதுதான் சமயம் என்று நினைத்த விக்ரம் தன் மனதை கல்லாக்கி கொண்டு கையில் வைத்திருந்த வெள்ளி கத்தியால் அவள் இதயத்தை குத்தி கிழித்தான். சாராவின் இதயத்தை குத்தி கிழித்ததும் அவள் உடலில் இருந்து உயிர் கரும் புகையாக அந்த இடத்திலிருந்து வெளியேறியது. அவளை கொன்றுவிட்டு கனத்த இதயத்தோடு தன்னை சுற்றியிருந்த மொத்த கூட்டத்தையும் பார்க்க தங்கள் கண் முன்னாலேயே சாராவை விக்ரம் கொன்றிருக்க அவனை கொல்வதற்காக அந்த கூட்டத்தின் தலைவனும் மற்ற காட்டேரிகளும் விக்ரமை நோக்கி பாய்ந்து வந்தனர். அவர்கள் எல்லாம் தன்னை நெருங்கி வருவதை உறுதி செய்து கொண்ட விக்ரம் தன் உடலில் பொருத்தியிருந்த ஒருவித விஷ வாயுவை திறந்து விட்டான். மிருதுலாவின் அப்பா திவாகர் கொடிய காட்டேரிகளை அழிப்பதற்காக உருவாக்கிய விஷ வாயு அது. விக்ரமிடம் ஏற்கனவே அதை தந்திருந்தார். விக்ரம் அணிந்து கொள்ள முக கவசத்தையும் கொடுத்திருந்தார். ஆனால் விக்ரமோ சாராவை தன் கையாலேயே கொன்றுவிட்டதால் இனியும் தான் இந்த பூமியில் வாழ்வதில் பிரயோஜனம் இல்லை என்று உணர்ந்தவன் அந்த முகக்கவசத்தை அணியாமல் அந்த விஷ வாயுவை திறந்து விட்டான். அந்த விஷ வாயு வெளிவந்த நேரத்தில் காட்டேரிகள் விக்ரமை நெருங்கி வந்துவிட அந்த விஷவாயு தாக்கி அனைத்து காட்டேரிகளும் மூச்சு விட சிரமப்பட்டு அந்த விஷவாயு அவர்கள் உடலில் பட்டவுடன் அவர்கள் உடல் எல்லாம் தீயில் எரிவது போல பொசுங்க ஆரம்பித்தது. ஒவ்வொருவராக மடிந்து தரையில் விழுந்து சாம்பலாயினர். அந்த இடத்திலிருந்து ஒரு காட்டேரி கூட மிச்சமில்லாமல் இறந்து விட்டது. அவர்களைப் போலவே விக்ரமும் நொடியில் இறக்கவில்லை. அவர்கள் எல்லாம் நீண்ட காலமாக காட்டேரிகளாக இருந்தனர். ஆனால் விக்ரமோ அப்படி கிடையாது. அவனது உடலில் ஓடும் இரத்தமே அவனை இவ்வளவு நாள் பாதுகாத்து வந்தது. அது இப்போதும் அவனை சாக விடாமல் பாதுகாக்க விஷவாயு தாக்கியும் தான் சாகாமல் இருக்கிறோமே என்று நினைத்த விக்ரம் சாராவை குத்தி கிழித்த அந்த வெள்ளி கத்தியை எடுத்து தன் இதயத்தை நோக்கி குத்துவதற்காக ஓங்கினான். அப்போது விக்ரம் வேண்டாம் என்று கத்திக்கொண்டே மிருதுலா அவனை நோக்கி ஓடி வந்தாள். அவள் விக்ரம் எங்கே தன்னை தானே மாய்த்து கொள்வானோ என்று பதறியபடி அவனை நோக்கி ஓடி வர தன்னால் இனிமேல் யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது என்று நினைத்த விக்ரம் அவள் தன் அருகில் நெருங்கி வருவதற்குள் கையில் இருந்த வெள்ளி கத்தியை கொண்டு தன்னை தானே குத்திக் கொண்டான். வெள்ளி கத்தியால் அவன் தன்னை குத்தி கிழித்ததும் விக்ரமின் உடலில் இருந்து உயிர் பிரிவதை அவனால் உணர முடிந்தது. அவனால் தரையில் நிற்க முடியாமல் அவன் கால்கள் எல்லாம் தள்ளாடியபடி கீழே விழப்போனான். அவனை நோக்கி ஓடி வந்த மிருதுலா விக்ரமை தன் மடியில் ஏந்திக் கொண்டாள். விக்ரமின் உயிர் சிறிது சிறிதாக அவனை விட்டு பிரிய அப்போது தன் இடுப்பில் சொருகி வைத்திருந்த மருந்தை எடுத்து விக்ரமின் இதயத்தில் குத்தினாள் மிருதுலா. ஆனால் அந்த மருந்து விக்ரமிற்கு வேலை செய்யவில்லை. மருந்து பலனளிக்காமல் போகவே தன் மடியில் உயிர் பிரிந்து கொண்டிருக்கும் விக்ரமை பார்த்து கதறி அழுதாள் மிருதுலா.
அவள் அழுவதை தாங்க முடியாத விக்ரம் தன் நடுங்கிய கைகளை உயர்த்தி மிருதுளாவின் கண்ணீரை துடைக்க கையை உயர்த்தும் போதே அவன் உயிர் அவன் உடலை விட்டு பிரிந்தது. விக்ரம் இறந்து விட்டதை நம்ப முடியாமல் கத்தி கதறி அழுதாள் மிருதுளா. அவனை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதை என்று தன்னை தானே நொந்து கொண்டாள். காட்டேரிகளின் சாம்ராஜ்யத்தையே அழித்த நிம்மதியில் விக்ரம் கண்கள் மூடினான். விக்ரம் இறந்து 2 நாட்களுக்கு பிறகு அவனது உடல் மற்ற காட்டேரிகளைப் போல காற்றில் கரையவில்லை. அவனுடைய உடலை மிருதுளாவும் மற்றவர்களும் முன்னிருந்து அடக்கம் செய்தனர். விக்ரம் இறந்துவிட அவனது இறுதி சடங்கில் மிருதுளா, திவாகர், ரேகா, சிவா மற்றும் அவர்கள் ஆபீஸில் பணிபுரிந்தவர்கள், விக்ரமுடைய நண்பர்கள் என்று பலர் அங்கே கூடியிருந்தனர். விக்ரமின் இறுதி சடங்கு நடந்து கொண்டிருந்த வேளையில் கூட்டத்தில் ஒருத்தியாக மூலையில் ஒரு பெண் வித்தியாசமாக நின்று கொண்டிருந்தாள். விக்ரமின் கல்லறையையே வைத்த கண் வாங்காமல் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். இறுதி சடங்கிற்கு வந்தவர்கள் ஒவ்வொருவராக அங்கிருந்து கிளம்பி சென்று விட கடைசியாக அவன் கல்லறையை கண்ணீருடன் வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் மிருதுளா. அவளை ரேகா கை தாங்கலாக அங்கிருந்து அழைத்து சென்றாள். மிருதுளாவும் சென்ற பின்னும் அங்கே விக்ரமின் கல்லறையையே பார்த்து கொண்டிருந்த அந்த பெண் அங்கிருந்த மற்றொரு கல்லறையின் அருகே சென்றாள். அந்த கல்லறையின் முன்பு தன் கையை கத்தியால் சரக்கென்று கிழித்து அதிலிருந்து வழிந்த இரத்தத்தை அந்த கல்லறையில் காணிக்கையாக்கினாள். அவள் கண்களில் மின்னிக் கொண்டிருந்த பழிவாங்கும் உணர்வு யாருக்கானது என்று அவளுக்கு மட்டுமே வெளிச்சம். கல்லறையில் விட்ட அந்த குருதி துளை வழியாக சென்று அதற்குள் நீண்ட காலமாக தூங்கிக் கொண்டிருந்தவனை எழுப்பியது. அவன் தன் கண்களை திறந்தான். அப்போது விக்ரமின் கல்லறையில் இருந்து ஒரு பலமான உருமல் சத்தமும் கேட்டது. யாருக்காக தன் இரத்தத்தை காணிக்கையாக்கினாள் அந்த பெண்? விக்ரம் உண்மையில் இறந்து விட்டானா அல்லது மீண்டும் உயிர் தழுவானா? உறக்கத்திலிருந்து கண் விழித்தவன் யார்? இது முடிவா அல்லது தொடக்கமா?